நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் சேக்கிழாரடி சென்னியிருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார்மொழியமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் நீல் நெடுங்கண்ணியுடனவர் அருந்தரும் அண்டமுளதுரையார் திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கர்ணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவகவுனியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசிரிய பெருந்தகையார் சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை மனமொழிமைகளாலே வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளெல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொன்று புராணத்திலே திருவாரூர் நகரச் சிறப்பு என்று சொல்லக்கூடிய புராணத்தினுடைய நகரமாக இருக்கக்கூடிய திருவாரூர் சிறப்பை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருவாரூருடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் முதலாவதாக அந்த திருவாரூரில் அமைந்திருக்கக்கூடிய பூங்கோயில் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தை பற்றி சொல்லுகிறார். அதற்கு அடுத்தாற் போல அங்கு இருக்கக்கூடிய மக்கள், அங்கு இருக்கக்கூடிய இல்லங்களில் திருமுறைகள் எங்கும் ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி, அங்கு இருக்கக்கூடிய பறவைகள் கூட திருமுறைகள் பாடிக்கொண்டிருந்தது என்று சொல்லி அதற்கு பிறகு திருவாரூருக்கு ஒரு சிறப்பாக சொல்லப்படுவது பறவை நாச்சியார் அவதரித்த ஒரு பெருமை. ஏனென்று சொன்னால் பறவை நாச்சியாருடைய இல்லத்துக்கு பெருமானை 2 முறை தூது சென்ற ஒரு பெருமை திருவாரூருக்கு உண்டு. தெற்கு வாயில் வழியாக இருக்கக்கூடிய அம்மையாருடைய இல்லத்திற்கு சுந்தரருடைய உடலை தீர்ப்பதற்காக பெருமான் 2 முறை தூது சென்றதை இதில் தான் சொல்கிறார். படர்ந்த பேரொளி பண்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமால் என்று சொல்லி தாமரை போன்ற திருவடிகளுடைய சிவபெருமானே 2 முறை சுந்தரருக்காக பறவைநாச்சியாருடைய இல்லத்துக்கு தூது சென்றார் என்று சொல்லி இந்த நகர சிறப்பில் தான் சொல்கிறார். அப்படியெல்லாம் சிறப்புடைய இந்த திருவாரூரிலே பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அங்கு மனுநீதி சோழர் அவதரித்தது. மனுநீதி சோழர் அவதரித்து அவர் நாட்டை எப்படி ஆட்சி செய்து கொண்டு வந்தார் என்று சொன்னால், அவர் நீதி தவறாத ஒரு வேந்தன். மனுநீதி என்று சொல்லக்கூடிய அந்த வேந்தன் அது மட்டுமல்ல, ஆலயங்களுக்கு ஆகம முறைப்படி நிபந்தங்கள் செய்து கொண்டு வந்தவர் மனுநீதி சோழர். அப்படிப்பட்ட மனுநீதி சோழர் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை, அதாவது ஒரு சிங்கக்குட்டி போல ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் வீதி விடங்கன். வீதி விடங்கன் என்று சொல்லுவது ஆரூர் பெருமானுடைய திருநாமம். அதையே அந்த குழந்தைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தை சின்ன வயசுலேயே அரசர்களுக்கு உண்டான அந்த அரச கலைகள் என்று சொல்லக்கூடிய வில்வித்தை, தேர்கலைகள், யானைப்படை, குதிரைப்படை போன்ற கலைகளை எல்லாம் கற்று அதற்கு மேலாக சிவகலைகளையும் கற்று தேர்ந்த அந்த குழந்தை நல்ல ஒரு தேர்ச்சியுடையவராக இருக்கின்ற பொழுது 16 வயது வருகின்ற பொழுது இளவரசு பட்டம் சூட்டுகின்றார்கள். அப்படி இளவரசு பட்டம் சூட்டுகின்ற பொழுது அப்போ அந்த 16 வயதிலே முதல் முறையாக தேரிலே ஏறி அந்த அரச வீதி வழியாக வலம் வருகிறார். அதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய அரசர்கள், இளவரசர்கள், அவங்க எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுகிறார்கள். அப்படி கலந்து கொண்டு அந்த அரசிலங்குமாரன் அந்த தேர் வீதி வழியாக, மாட வீதி என்று சொல்லக்கூடிய அந்த வீதி வழியாக அவர் வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைய வகுப்பு. 21வது பாட்டு. பரசு வந்தியர் முன் சூதர் மாகதர் ஒருவாள் பாங்கர் விரை நரும் குழலார் சிந்தும் வெள்வளை ஒருவாள் மிக்க முரசொடு சங்கமார்ப்ப முலங்கொழி ஒருவாள் வென்றி அரசிலங்குமரன் போதும் மணிமணி மாட வீதி. பரசுகள் அப்படின்னா அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டு, ஏன்னா அரசர் இளவரசர் வரார் அப்படின்னா அவங்க பெருமைகளை சொல்லிக்கொண்டு எல்லாரும் அப்படியே வருவாங்க. அது மாதிரி அவருடைய இளவரசருடைய புகழை பரவிக்கொண்டு வரக்கூடிய வந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புகழை பேசக்கூடியவர்கள், சூதர்கள், மாகதர்கள் ஆகிய இவர்களெல்லாம் ஒரு பக்கமாக வரவும், தான் அணிந்த வெள்வளைகளை சிந்தும் பெண்கள் ஒரு பக்கம், பெண்கள் எல்லாம் ஒரு பக்கமாக அரசலங்குமாரன் வருகின்றதுனால அந்த காட்சியை பார்ப்பதற்காக எல்லோரும் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்கள். சுந்தரர் வருகின்ற பொழுது அப்படி தான் எல்லாம் நின்று பார்த்தாங்க. சுந்தரர் திருமணத்திற்காக தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வருகின்ற பொழுது அந்த மணமகளுடைய தோழிகள் எல்லாரும் சுந்தரரை பார்த்தாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது சுந்தரருடைய அழகு வியப்பு மிக்க அழகு. அவருக்கு பெருமானுடைய அழகு அப்படியும் பொருந்தப்பட்டவர் சுந்தரர். அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். அந்த பெண்கள் எல்லாம், கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காலையை காண என்பார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார்.
இந்த மாதிரி ஒரு அழகுடையவனை பார்க்கறதுக்கு 2 கண் போதாது, எண்ணில்லாத கண்கள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நமக்குள்ளே எல்லாம் யார் புண்ணியம் செய்தவர் அப்படின்னா சடங்கவி சிவாசருடைய மகள். அந்த பெண்ணுடைய பெயர் குறிப்பிட்றதில்லை. அவள் தான் ரொம்ப புண்ணியம் செஞ்சவ. ஏன்னா இப்படிப்பட்ட ஒருவனைவே கணவனாக கொள்ளக்கூடிய அளவுக்கு தவம் செஞ்சுருக்கிறாவா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த திருமணம் நடக்க போகிறதில்ல. பெருமான் வந்து தடுத்தாட்கொள்கிறார். அங்கே பேசிக்குவாங்க. அதுவும் என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த குதிரை வேக வேகமாக தாண்டி வந்து தான் குதிரையில் தான் வர்றார் மாப்பிள்ளை. யோக புரவி அப்படின்னு சொல்லுவார் சேக்கிழ பெருமான். அந்த குதிரையில் வேக வேகமாக வர்றவர் அந்த பெண்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து மெதுவாக போச்சான். எல்லாரும் பார்க்கணுமா அவருடைய அழகை. திருமணமான பார்க்க முடியாது. திருமணமான ஒரு மகனை இப்போ பெண்கள் பார்க்க முடியாது. அதனால் திருமணத்துக்கு முன்னாடி தானே பார்க்க முடியும். அதை சொல்லுவார், தாண்டிய பரியும் நம்பால் தகுதியும் நடந்தது என்பார் என்று சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்லுவார். குதிரை கூட அந்த பெண்கள் பகுதிக்கு வந்த உடனே மெதுவாக போச்சான். எல்லாரும் இந்த அழகை பார்க்கட்டு. சரி, இவங்க தான் இப்படி அப்படின்னா சூரியன் பார்த்தானா, சூரியன் இந்த மாதிரி ஒரு அழகான சுந்தரரை பார்க்கறதுக்கு நம்ம தவம் செஞ்சுருக்கணும்னு சொல்லி வேகமாக கிளம்பி வந்தானா சுந்தரன். தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். திருமண கோலத்தை தான் பார்க்க போகிறாங்க. ஏன்னா திருமணம் நடக்க போகிறதில்ல. அதனால் சூரியன் வந்து அந்த திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே சொல்வார். இப்படி அரசலங்குமாரர்கள் இவங்கெல்லாம் தேரிலே வருகின்ற பொழுது, குதிரையில் வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி எல்லாரும் 2 பக்கம் நின்று பார்ப்பது அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு சடங்காகவே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இளவரசர் வீதி விடங்கர் அப்படி வீதியில் வருகின்ற பொழுது எல்லாரும் பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம், அதே மாதிரி அவரை போற்றி பாடுகின்றவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், அப்படி அதே மாதிரி முரசும் சங்கமும் ஒலிப்பவர்கள் ஒரு பக்கம், எல்லாரும் அப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பொருந்திய அரசனின் இளங்குமரன் அழகிய மணிமாட வீதியில் உலா போகின்றான். அப்படியே தேர் மீது சென்று உலா செல்கிறார் என்று சொல்கிறார். இதில் பரசுதெல்லாம் புகழ்களை பாடி வருவது, அரசனுடைய புகழ்களையும் இளவரசனுடைய புகழ்களையும் பாடிக்கொண்டு வருகிறார்கள். வந்தியர்னால் மங்களப்பாட்டுக்களை பாடிக்கொண்டு வருவது. ஒரு அரசலங்குமாரன் வர்றதுனால மங்களமான பாடல்களை பாடிக்கொண்டு வருகிறார்கள். சூதர்கள் அப்படின்னா அவ்வப்போது செய்யும் செயல்களை பற்றி கட்டியம் கூறுவோர். இப்போ சாமி வர்ற பொழுது சொல்கிறார் இல்லைங்களா, வருகிறார் அண்டமுழுதுடையார் வருகிறார் அப்படின்னு சொல்ல அது மாதிரி கட்டியம் சொல்லி கொண்டு வருகின்றவர்களும் வர்றாங்க. இறைவனுக்கும் கட்டியம் சொல்லுவாங்க, அதே மாதிரி அரசர்களுக்கும் கட்டியம் சொல்வது வழக்கு. ஆமாம், ராஜாதி ராஜ கம்பீரன் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அரசர் இளவரசர் முன்னாடி அப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அரசனது வீரச் செயல்களை புகழ்ந்து பாடுவோர் இவர்கள். அப்படியெல்லாம் வெல்வளை சிந்தும் குரலார் அப்படின்னா பெண்கள் எல்லாம் நிரம்ப அங்கே இருந்தார்கள். அதே மாதிரி உத்தம நாயகன் உலா வரும் காலத்து இவ்வாறு மகளிருக்கு நிகழும் மெய்ப்பாடு கூறுதல் இலக்கிய வழக்கு என்று சொல்கிறார். ஆர்ப்ப முழங்கு ஒளி என்று சொல்லி அப்படி ஒரு ஆர்ப்பரிப்போடு அந்த திருவீதி உலா செல்லுகின்றது. அப்படி செல்லுகின்ற பொழுது இப்போ அவர் இளவரசர் அப்படியே தேர் மேலே போயிட்டுருக்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது பார்க்குறாரு, அதாவது தர்ம தேவதையை என்ன செஞ்சிச்சான், அரசனுடைய அந்த நீதியை சோதிக்கிறதுன்னு எந்த இடத்துலையும் பெரிய புராணத்தில் வராது. சோதிக்கிற மாதிரி இப்போ தர்ம தேவதை எப்படி வருதுன்னா அந்த கன்று குட்டியாக வருதுங்க. அந்த கன்று குட்டியை வந்து இப்போ தேர் சக்கரத்தில் விழா போகுது. அதை தான் சொல்கிறார். இந்த இடம் அருமையான ஒரு இடம். தனிப்பெரும் தர்மம் தானோர் தயா இன்றி தானை மன்னன் பணிப்பில் சிந்தையனில் உண்மை பான்மை சோதித்தால் என்ன மணித்தர்தன் வரவு காணா வண்ணமோர் வண்ணம் நல்லான் புனிற்றிளம் கன்று துள்ளி போந்ததும் மருகினோடு. இப்போ அரசகுமாரன் வந்து தேரில் வந்துட்டுருக்கிறார். தேரில் வருகின்ற பொழுது எல்லோரும் பாட்டு பாடிட்டு வராங்க, ஆட்டமெல்லாம் ஆடிட்டு வராங்க. அப்படியே ஒரு வெற்றி வீரனா அப்படியே வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது தெரியறதுக்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் வந்து முன்னாடி வந்து விழுந்தால் கூட தேரை ஓட்டிகிட்டு போயிட்டு நிறுத்தியிருப்பார். அப்படி இல்லை, பின் சக்கரத்தில் தான் வந்து விலக போகுது. அது எப்படி என்ன சொல்கிறார் பாருங்கள். தனிப்பெரும் தர்மம் தானோர் தயாயின்றினர் ஒப்பற்ற பெருமையுடைய அறக்கடவுள் சிறிதும் கருணையின்றி அரசரது துலங்காத சிந்தையின் உண்மைத்தன்மையை சோதித்ததற்கு வந்தார் போல தனது வரவை சூழ இருந்த பலருள்ளும் அந்த மணிமாட வீதியில் இருந்தாருள்ளும் எந்த மனிதரும் காணாதபடி ஓர் அழகிய பசுவினது மிக இளைய கன்று அவ்வீதியிடை துள்ளி புகுந்தது. அதாவது சேக்கிழ பெருமான் இதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எப்பொழுதும் வந்து அடியார்களை சோதிப்பதற்காக அப்படின்னு எந்த இடத்துலையுமே பெரிய புராணத்தில் இல்லை.
இந்த பட்டிமன்றம் பேசுகிறவங்க தான் இறைவன் சோதிச்சார் நம்மளை சாமி சோதித்தா நம்ம தாங்க முடியாது, நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய பக்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் சாமிக்கு தெரியும், அவன் சோதித்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் வர்றார் அப்படின்னா, அவங்களுடைய பெருமைகளை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாமி அப்படி வர்றார். இது எங்கே வருதுன்னா, திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் வருது. திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் பெருமான் ஒரு சிவயோகியாக வர்றார். அப்படி வர்றதை சேக்கிழ பெருமான் எப்படி சொல்லுவார்னா, தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பியுய்ய அந்நெறி காட்டுமாட்டால் அருட்சிவ யோகியாகி ஒரு சிவயோகியாக வர்றாரு. திருநீலகண்ட நாயனாருடைய உண்மைத்தன்மை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறாரு. அது அவர் எப்படின்னா, ஒரு மனைவியோடு இருந்தும் கூட வேறொரு பெண்ணோடு தொடர்புடையவர் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் பெருமானுடைய திருநீலகண்டத்தின் மீது வைத்த ஆணையின் காரணமாக தன்னுடைய மனைவி மற்றும் அல்லாத வேறு எந்த ஒரு பெண்ணையும் மனதாலும் தீண்டாமல் அவர் கடைசி வரைக்கும் இருந்தார் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெருமான் அந்த மாதிரி ஒரு கோலத்தில் வர்றார். அதான் சொல்கிறார், தொண்டரை விளக்கம் காண நன்னெறி இதுவாமென்று ஞாலத்தோர் விரும்பியன்னு சொல்லி முதல் புராணமே நமக்கு திருநீலகண்ட நாயனார் புராணம் தான். ஏன்னா தில்லைவாழ் அந்தனர் அப்படிங்கிறது தொகையடியார், அது 3000 அந்தணர்களை பற்றி சொல்லுவது. அதற்கடுத்து தனி அடியார் அப்படின்னு பார்த்தா முதல்ல சொன்னதே திருநீலகண்ட நாயனார், அதிலேயே சொல்லிடுறார். அதனால் இப்போ அண்டமுழுதுடையார் இருக்கிறார் அப்படின்னு நம்மளை சோதித்து தான் நம்மளுடைய பக்தியை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. நம்மளுடைய பக்தி எல்லாத்துக்கும் வெளிப்படணுங்கிறதுக்காக ஒரு சில கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு வரலாமே ஒழிய பெருமான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவெல்லாம் இல்லை. அப்படி நம்ம பெரிய புராணத்தில் எந்த இடத்துலையும் வரல. இந்த இடத்துல மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அறக்கடவுள் சிறிதும் கருணையின்றி அரசனது அந்த துலங்காத சிந்தையின் உண்மைத்தன்மையை சோதித்ததற்கு வந்தார் போலன்ட்டார். சோதித்ததற்கு வந்தான்னு சொல்லலை, சோதித்ததற்கு வந்தார் போல். அது கருணை இல்லாமல். ஏன்னா அடுத்து அந்த குழந்தையை அவர் தேரில் வச்சு ஏற்ற போகிறார். தன்னுடைய மகனாக இருந்தாலும் கூட அந்த நீதி தவறாது செய்ய போகிறார். அதனால் கருணை இல்லாமல், அறக்கடவுளே கருணை இல்லாமல் வந்தது என்று சொல்கிறார். அப்படி தனது வரவை சூழலிருந்த பலருள்ளும் அந்த மணிமாட வீதியில் இருந்தாருள்ளும் எந்த மனிதரும் காணாதபடி ஒரு அழகிய பசுவினது மிக இளைய கன்று அந்த வீதியிடை துளை புகுந்தது. அந்த பசுமாட்டினுடைய கன்றுக்குட்டி உள்ளே வந்ததை அத்தனை பேர் வராங்க இல்லைங்களா, ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஊர்வலத்தில் வராங்க. யாரு கண்ணிலையும் படலை. அது இப்போ வீதிக்கு வந்துருச்சு. இனி அந்த சக்கரத்தில் விழ போகுது. அது யாரு கண்ணிலையும் படலைன்னா, அது யாரு கண்ணிலையும் படாத மாதிரி தான் அது செஞ்சிருக்கிறார் பெருமான் இல்லையா. தனிப்பெரும் தர்மம்னார், ஒப்பற்ற பெரிய தர்மமாகிய கடவுள் சொல்ல, சிறுமையனும் தனித்தன்மை உள்ளதாதலின் அதனை நீக்கி தனித்தருமம் என்று சொல்லாது தனிப்பெரும் தர்மம் என்று சொல்லார் இந்த இடத்துல. அதாவது தர்மம்னா இங்கே குறித்து இந்த அரசன் புற்றிடம் கொண்டாருக்கு நிபந்தம் முதலியன ஆகமவழி ஆராய்ந்து இயற்றியது முதலிய சிவதர்மங்களின் அதிதெய்வமாக கொள்ளப்படும் கடவுள் என்று சொல்லி, இந்த அரசர் எப்படின்னா, அந்த புற்றிடம் கொண்ட பெருமானுக்கு, ஆரூர் பெருமானுக்கு ஆகம முறைப்படி நிபந்தங்கள் செய்த ஒரு பெரிய அரசர். அதனால் அந்த சிவதர்மங்களின் அதிதெய்வமாக இருக்கக்கூடியது தான் இந்த தனிப்பெரும் தர்ம தேவதை என்று சொல்கிறார். மிக மேலாகிய சிவதர்மங்களின் முன்னே வேறு பசு பாச தர்மங்கள் எவையும் பொருளாகாமையின் இதனையே தனிப்பெரும் தர்மம்னா ரொம்ப முக்கியமான இடங்க. தர்மம் அப்படிங்கிறது 2 இருக்குதுங்க, பசு தர்மம் பதி தர்மம் அப்படின்னு. பசு தர்மம்னா என்னென்னா, சும்மா ஒரு உலகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போடுறது, அப்புறம் துணிமணி வாங்கி கொடுக்கறது, ஏதோ காசு பணம் செலவுக்கு கொடுக்கறது, இதுக்கு பேர் பசு புண்ணியம்னு பேருங்க. பசு புண்ணியமே செஞ்சால் போதுமா அப்படின்னா, பசு புண்ணியம் செஞ்சால் என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு சொர்க்கம் வரைக்கும் போகலாம், மற்றபடி பெருமான் திருவடியெல்லாம் கிடைக்காது. அப்போ மீண்டும் பிறப்பு வேண்டாம், பெருமான் திருவடிக்கு நம்ம போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, பதிபுண்ணியம் செய்யணுங்க. பதிபுண்ணியம்னா என்ன அப்படின்னா, இறைவனுக்கு செய்கிறது பதிபுண்ணியம், பண்டம் முழுதுடையாருக்கு ஏதாவது செய்கிறது. சரி, அதுக்கு மேலே இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, அடியார் பெருமக்களுக்கு செய்கிறது, 63 நாயன்மார்களுக்கு தொண்டு செய்கிறது. அதே மாதிரி திருமேனி தாங்கி நம்முடைய அடியார் பெருமக்கள் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது செய்கிறது, அவர்களுக்கு செய்கிறது, அடியார்களுக்கு செய்கிறது. சிவபெருமானுக்கு செய்கிறதுக்கு பேர் மகேஸ்வர பூஜைங்க. ஆனால் அடியார்களுக்கு செய்கிறதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜை. ஒரு கால் அதிகம், ஒரு மாத்திரை கூட. நம்ம மகேஸ்வர பூஜைனா சாமிக்கு செய்கிறது, மாகேஸ்வர பூஜை நெடில், அதில் ஒரு கால் சேர்ந்து வரும் அப்படின்னா அவ்வளவு உயர்ந்தது அடியார்களுக்கு செய்யக்கூடியது.
சீலமார் பூசை அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். சீலமார் பூசை அப்படிங்கிறது அடியாருக்கு செய்யக்கூடிய, நீங்கள் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டை காட்டிலும் 2 மடங்கு பலன் அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னா அடியார்களுக்கு செய்கின்ற பொழுது தான். அதுதான் திருமந்திரம் நமக்கு சொல்லுது. படமாட கோயில் பகவர்கொன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்கங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்கொன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு தாமேன்னார். அப்படின்னா படமாட கோயில் அப்படின்னா திரைச்சீலைக்குள்ளே இருக்க, படம்னா திரைச்சீலை உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான். நடமாட கோயில்னால் வெளியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள். இப்போ படமாட கோயில் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு செஞ்சால் அது அடியார்களுக்கு வந்து சேருமானா சேராது. சிவபுண்ணியம் தான், ஆனால் அது அதோட முடிஞ்சது. ஆனால் அடியார்களுக்கு நடமாட கோயில் என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு செய்யக்கூடியது சாமிக்கு போய் சேரும். எப்படிங்க போய் சேரும் அப்படின்னா, சாமி எங்கே இருக்கிறார் அப்படின்னா உண்மையான அடியாருடைய உள்ளத்தில் தான் இருக்கிறார். அப்போ அடியார்களுக்கு செய்யக்கூடியது உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போய் சேரும். அதான் வாரியார் சாமிகள் நல்ல நகைச்சுவையாக சொல்லுவார். ஒரு தபால், அந்த காலத்துலலாம் தபால் தானே, இப்போ தானே கொரியர், அப்போல்லாம் போஸ்ட் பாக்ஸ் தானே. இப்போ ஒரு போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் ஒரு லெட்டரை போட்டோன்னா ஆஃபீஸுக்கு போய் சேரும். நேரடியாக ஆஃபீஸில் கொண்டு போய் போட்டால் பெட்டிக்கு வராது, அப்படியே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம அடியார்களுக்கு செய்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம பெருமானுக்கு வந்து சேரும். ஆனால் நேரடியாக அங்கேயே சேர்றது அடியார்களுக்கு வராது. அப்போ ஒரு புண்ணியத்திலேயே ஒரே கல்லில் 2 மாங்காய்ன்னு சொல்லணும் இல்லைங்களா. அது எப்போ கிடைக்குன்னா அடியார்களுக்கு செய்கிற பொழுது தான் கிடைக்கும். அடியார்களுக்கு செஞ்சால் எப்படிங்க அங்கே போகுமா அப்படின்னா அதுக்கு தான் வந்து பக்குவம் வேணுங்கிறதுங்க. நம்ம அடியாருக்கே செஞ்சிட்டோம், சாமிக்கு செஞ்சதை விட பலன் அதிகம்னு அந்த எண்ணெய் எப்போ வரும்னா நல்ல பக்குவம் வந்தால் தான் வருங்க, இல்லைன்னா வராது. ஆமாம், அடியார்களுக்கு செய்கிறதுக்கு திருந்திய சிந்தை வேணும். சாமிக்கு யார் வேணாலும் செய்வாங்க. சும்மா ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு ஒரு லோடு மண்ணு கொடு, மணல் கொடு, கோயில் கட்டணும், ஒரு 1000 செங்கல் வாங்கி கொடு அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஒரு அடியாருக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறார், ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை விட இதுதான் உயர்ந்த தொண்டு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த பெரிய புராணமெல்லாம் படிக்கணுங்கிறதுங்க. ஆமாம், அங்கே செஞ்சாவே இங்கே செஞ்ச மாதிரி. அதான் அப்பர் சாமி சொல்கிறார், எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனம் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி 2ஆட்டாது ஒளிந்தங்கு ஈசன் திறமே பேணி கவராதைய தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நெடுதிரை காணலாமேனார். அது என்ன சொல்கிறார்னா, எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் சாதனமும், யாராக இருந்தாலும் சரி, திருநீர் உருத்தராட்சம் போட்டிருக்கிறாங்க, இதுவும் சாமி தான், அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாமி தான், வித்தியாசம் பார்க்காம யார் ஒருத்தர் வந்து பெருமானுக்கு தொண்டு செய்கிறாங்களோ அவங்க உள்ளுக்குள்ளே கன்றாப்பூர் பெருமான் வந்து உள்ளே இருப்பார் என்று சொல்லி அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்கிறாருங்க. இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி 2ஆட்டாது ஒளிந்தங்கு ஈசன் திறமே பேணி, அங்கேயும் சாமி தான் பார்க்கணும், இங்கேயும் சாமி தான் பார்க்கணும். அடியாரை பார்த்தாலும் பெருமான் நமக்கு நினைவுக்கு வரணும். ஆமாம், மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமேன்னு சிவஞான போதும் 12ஆம் சூத்திரம். அது மாதிரி அந்த சிந்தை எப்போ வரும்னா ரொம்ப பக்குவப்பட்டால் தான் வருங்க. பத்தியில் பாலராகி பரமனுக்காலாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் அப்படின்னார். ஒரு நெற்பயிரை பார்த்தா சேக்கிழார் பெருமானுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, விளைந்த நெற்பயிர் நல்ல முதிர்ந்து அப்படியே அறுக்கிற தருவாயில் இருக்கக்கூடிய நெல்லை பார்த்தா 2 அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்கிக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அந்த மாதிரி தெரியணுன்னா நம்மளும் அதையவே பார்ப்போம், பக்குவமுடையவங்களும் அதையவே பார்ப்பாங்க. பக்குவமுடையவங்க கண்ணுக்கு எப்படி இருக்கும் பாரு, எவ்வளோ பணிவாக அடியாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வணங்கிக்கிற மாதிரி அந்த நெற்பயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே ஓமை வந்து சீவக சிந்தாமணியில் வருது. சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் இந்த ஓமையை பாடுறார். அவர் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தது அப்படின்னார். 2 கல்வி கற்ற பெரியவங்க ஒருத்தர் பார்த்தா வணங்கிட்டு போவாங்க. ஐயா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். நல்லா படித்து பக்குவமாக இருக்கக்கூடியவங்க. அது ஒரு உலகியல் ஓமை, அது நல்ல ஓமை தான். இது சீவக சிந்தாமணியில் இருக்குது. அந்த ஓமைக்கு முன்னாடி ஒரு ஓமை சொல்கிறாருங்க. குறுக்கு வழியில் பணம் சம்பாரிச்சவன் எப்படி இருப்பானா இப்படி இருப்பானாம்மா, அதையும் சொல்கிறாரு. இதே நெற்பயிர் வந்து விளைஞ்சு அந்த பூட்டை தாழ்ந்து கீழே விழுகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, பச்சை பாம்பு இறையை முழுங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குமா. அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். அதுக்கு சேக்கிழார் பெருமான் சொல்கிறது இல்லை, சீவக சிந்தாமணி சொல்லுது. சொல்லரும் சூட்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து மேலலார் செல்வம் போல் தலைவிருவி
கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தது அப்படின்னார். அந்த போட்டை இருக்குது பாருங்கள், போட்டை இருக்கிறது நல்லது, அந்த தடிமனாக இருக்கும், அப்படி நேராக இருக்கும், அப்போ வளையாது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, குறுக்கு வழியில் பணம் சம்பாரிச்சு இருக்கிறான் பாருங்கள், அவன் கொஞ்சம் செருக்கோடு இருப்பான், பக்குவம் இருக்காதான். அப்புறம் அந்த விளைந்த விளைச்சலை சொல்கின்ற பொழுது கல்விசேர் மாந்தரன் இறைஞ்சி காய்த்து, நல்லா படித்த பெரியவங்க 2 பேர் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அப்படி வணங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓமை சொல்லுது. ஆனால் சேக்கிழார் பெருமானுடைய கண்ணுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல, முழுக்க அடியாராகவே தெரியுது. பத்தியில் பாலராகி என்று சொல்கிறார். அதுதான் அந்த சேக்கிழார் பெருமானுடைய ஓமைக்கும் மற்ற ஓமைக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அப்படி தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பசு தர்மம், பதி தர்மம் 2 நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. எது ரொம்ப புண்ணியம் அப்படின்னா பதி தர்மம் தான் புண்ணியங்க. நீங்கள் செய்யுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, அதுக்கு தகுந்த பலன் தான் கிடைக்கும். அடியார்களுக்கு செய்யக்கூடியது ஆண்டவனுக்கு செய்கிறத விட உயர்ந்தது. சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனனாய் தோன்றி, எங்கே இளையான்குடி மாறநாயனார் பணத்தில் சொல்கிறார். என்ன பதவி கொடுத்தார் தெரியுங்களா? அன்பனே அன்பர் பூசை அளித்து நீ அணங்கினோடும் என்பரும் உலகம் மீது இருநிதி கிழவன் தானும் மண்பரும் செல்வம் ஏந்தி மொழிமொழி ஏவல் கேட்ப இன்பமாந்திருக்க என்று அருள் செய்தான் எவர்க்கும் மிக்கான் அப்படின்னார். வறுமை நிலையில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சதுனால இளையான்குடி நாயனாருக்கு என்ன பதவி கிடச்சதுன்னா, குபேரனுக்கே செல்வத்தை கொடுக்கக்கூடிய பதவி. குபேரன் ஏதாவது யாராச்சும் செய்யணும்னா இளையான்குடி நாயனாரை கேட்டு தான் செய்யணும். இது சிவபெருமான் கொடுத்த பதவி. எப்போ கொடுத்தாரு தெரியுங்களா? நேரங்காலமெல்லாம் பார்க்கல, ராகு காலம் யமகண்டமெல்லாம் எதுவும் பார்க்கல. இரவு 12 மணிக்கு மேலே கொடுத்தார். இரவு 12 மணிக்கு மேலே தான் கொடுத்தார். ஏன்னா அவர் வந்த நேரமே 10 மணிக்கு மேலே. அதுக்கு மேலே வயலில் போய் அந்த நெல்லையை எடுத்துகிட்டு வந்து நெல்லையெல்லாம் கழுவி அதை அரிசியாக்கி கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு பாருங்கள். 12 மணி 1 மணிக்கு மேலே ஆகிருக்கும். சாமி அருள் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா நேரங்காலமெல்லாம் கிடையாது. அப்போ எப்போ அருள் செய்வார்? நமக்கு பக்குவம் வந்தால் தான் அருள் செய்வார். அப்போ சாமியினுடைய திருவருள் நமக்கு கிடைக்கலன்னு என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம பக்குவ நிலைக்கு வரலைன்னு அர்த்தம். பக்குவ நிலைக்கு வரணும்னு என்ன செய்யணும்? திருமுறைகள் படிக்கணும், பெரிய புராணம் கேட்கணும், சைவ சித்தாந்தம் கேட்கணும். நமக்கு நூல் வழியாக தான் நமக்கு ஞானம் கிடைக்கும், வேறு வழி இல்லை. அதனால் அந்த பசு தர்மம் பதி தர்மம் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கணும். ஒரு தயா இன்றி அப்படின்னா ஒரு சிறிதும் கருணை இல்லாமல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அறக்கடவுள்னால் கருணை இருக்கணும்ல, அப்படி கருணையே இல்லாமல் இப்படி வந்து கண்ணுக்குட்டி மாதிரி வந்து போய் தேர் சக்கத்தில் விழுந்து அரச இளங்குமாரனை வந்து அப்படியே தேர் மேலே ஏற்றி போகிறதுனா எவ்வளோ பெரிய ஒரு கருணை இல்லாத செயல். அதாவது தயா இன்றி அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல ஒரு சிறிதும் கருணை இல்லாமல் இந்த அறக்கடவுளே வந்தது என்று சொல்லி, ஏன்னா அந்த கன்றுக்குட்டியாக வருவது அறக்கடவுள் தான் கன்றுக்குட்டியாக வருது. தர்மம் எஞ்ஞான்றும் தயவுடன் இருத்தல் வேண்டும் என்பது எல்லாரும் ஒப்புவது. ஜஸ்டிஸ் வித் மெர்சி அப்படின்னு சொல்லி சிவகுனிய உரையில் சொல்கிறார். தர்மம்னா எப்படி இருக்கணும்? ஒரு கருணையோடு இருக்கணும். அப்படி கருணையே இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் தர்மம் இல்லை. ஆனால் இங்கே தர்மமே எப்படி வந்திருக்கு? கருணையே இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். பனிப்பில் சிந்தை அசையாத மனத்தின்மை கொற்றாலி குவலயம் குழுந்திட. அரசனுடைய மனசு எப்படின்னா கொஞ்சம் கூட மாறாத ஒரு சிந்தை. மனுநீதி சோழருடைய சிந்தை எப்படின்னா அந்த நீதியிலிருந்து வலுவவே கூடாது. மகனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரே நீதி தான். அதான் அசையாத மனத்தின்மை. இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும்னா பெரிய புராணத்தில் தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதாவது முக்தி பெறுவதற்கு மிகுதே காரணமாயிற்று என்னை எல்லா கருவிகளும் சிந்தையின் நிலைக்கேற்ப தொழில்படும். அதன் துலக்கம் நீங்கினால் மரம் வேறற்றார் போல மீண்டும் கருவி செயல்கள் தலையா என்று சொல்கிறார். பனிப்பில் சிந்தையினில் அப்படின்னார். சிந்தையில் நிலை பெற்று நிற்கின்ற உண்மைப்பான்மை அப்படின்னா என்றும் அழியாத அவருடைய உண்மைத்தன்மையை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாமி அந்த மாதிரி அதான் பனிப்பில் சிந்தையினில் உண்மைப்பான்மை சோதித்தால் என்ன, சோதிப்பதற்கு வந்தது போல வந்தார். சோதிக்கிறதுக்கு வந்தார்னு எந்த இடத்துலையும் பெரிய புராணத்தில் இருக்கார். இளையான்குடி நாயனார் வீட்டுக்கு சாமி வந்ததை எப்படி சொல்கிறாருன்னா, பெற்றம் ஊர்வதுமின்றியே பேதையாலுமின்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாழம் முய்ந்திட நன்னினார் அப்படின்னார். அம்மா வீட்டுக்கு இப்போ இளையான்குடி நாயனார் வீட்டுக்கு வருகின்ற பொழுது விடையும் வரல, கூட இருக்கக்கூடிய உமையம்மையும் வரல, தன்னந்தனியாக தான் சாமி வர்றார். உண்மைப்பான்மையினர். களரிற்றறிவார் நாயனாரது உள்ள கிடையை போல இவ்வரசனும் எல்லா உயிர்க்கும் காவல் புரிதலே கடமை என்று சொல்லி
சேரமான் பெருமான் நாயனார் அப்படி தான், எல்லா உயிர்களுக்கும் காவல் செய்யணும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஏனைய உயிர்களுக்கும் காவல் செய்வதே கடமையாக கொண்டவர் களரிற்றறிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார். சோதித்தால் என்ன, சோதிப்பதற்காக வந்தது போல் எல்லாம் அறிந்த அறக்கடவுளுக்கு மன்னனது சிந்தையின் உண்மையை சோதித்து அறிய வேண்டியது அவசியம் இல்லாமையின் சோதிக்க எண்ணாது சோதித்தாற் போல என்று சொல்ல அறக்கடவுளுக்கா தெரியாது மனுநீதி சோழருடைய சிந்தை என்னங்கிறது, ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாமி அப்படி பண்ணுறார். ஆமாம். மனிதர்தன் வரவு காண, மனிதர் என்பது எது, அதாவது மனிதர் யாருமே பார்க்க முடியாத மாதிரி. ஏன்னா ஒரு கன்றுக்குட்டி வருதுன்னா யாராவது ஒருத்தர் பார்த்துருக்கணும் இல்லை, இப்போ யாரு கண்ணிலையும் படாமல் செஞ்சது பெருமானுடைய அருள் தான். அம்மருகி நூடு என்று சொல்கிறார். அப்புனிற்றாவின் கன்றோர் அபாயத்தின் ஊடு போகி செம்பொனின் தேர்கால் மீது விசையினால் செல்லப்பட்டே உம்பரின் நடையக்கண்டங்கு உருகுதா அளமந்து ஓடி வெம்பிடும் மலரும் சோறும் மெய்நடு குற்று வீழும். அது அப்படி அந்த கன்றுக்குட்டி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா தேர் சக்கரத்தினுடைய பின் தேர்காலில் விழுந்துருது. அதான் சொல்லார். அப்புனிற்றாவின் கன்று ஓர் அபாயத்தினூடு போக்கினர், அந்த பசுவினுடைய இளங்கன்று ஒரு அபாயம் நேரத்தக்க வகையில் குறுக்கே செல்லவே தேரினது பொற்சக்கரம் தன்மேல் வேகமாக ஊறப்பட்டு விண்ணுலகை அடைந்தது. அந்த கன்றுக்குட்டி இப்போ இறந்து போச்சுன்னு சொல்லலாம், ஆனால் சேக்கிழ பெருமான் அப்படி அமங்கலமாக சொல்ல மாட்டார். விண்ணுலகை சென்று அடைந்தது உம்பரின் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், உம்பரின் அடையக்கண்டு விண்ணுலகை சென்று சேர்ந்தது. அப்படி சேருகின்ற பொழுது அதனை கண்டு அதனுடைய தாய்ப்பசு இருக்கும் இல்லைங்களா, அந்த தாய்ப்பசு மிக மன உருக்கத்தை அடைந்து அதன் தாய்ப்பசு வெம்பிற்று அலறிற்று சோர்ந்து உடம்பு நடுநடுங்கி வீழ்ந்தது. அந்த கன்றுக்குட்டியை இறந்து போச்சுன்னு அந்த பசு அப்படியே நடுங்கி சோர்வுற்று அப்படியே வெதும்பி நிற்கிது. எதுக்கு என்ன செய்கிறதுன்னு இப்போ தெரியல. அப்படி அந்த பசு நிற்கிது. புனிற்றாவின் கன்றுனர், புனிற்றான கன்றுக்குட்டி போட்ட கன்றுக்குட்டிங்க, ஒரு போட்ட 2 நாள் 3 நாள் ஆன கன்றுக்குட்டி, அதான் புனிற்றா அப்படிங்கிறது. ஏன்னா தாய்ப்பசுக்கு அந்த கன்றுக்குட்டி மேலே அவ்வளவு பாசமாக இருக்குது. அது நாட்டு பசுவில் தான் நம்ம பார்க்க முடியும், ஜெர்சிலையெல்லாம் பார்க்க முடியாது. ஜெர்சிலையெல்லாம் கன்றுக்குட்டியே இல்லாமல் பால் கறக்கும், இல்லை மெஷினை போட்டு கறக்குறாங்க. ஆனால் நாட்டு பசுவில் தான் அந்த உண்மையான அன்பை பார்க்க முடியும். அந்த கன்றுக்குட்டி போட்ட உடனே யாரையும் பக்கத்தால் விடாது, அந்த மாதிரி ஒரு பசு. அதான் சொல்லார் புனிற்றாவின் கன்றுனர். இது புனிற்றா கன்றுக்குட்டி அடைமொழி இது. ஆமாம், அதாவது எப்பொழுதும் தாய்ப்பசு ஒரு அன்புனுடைய உச்சத்தை சொல்லணுன்னா தாய்ப்பசு கன்றுக்குட்டி தான் சொல்ல முடியுங்க. அதுக்கு மேலே ஒரு அன்பு சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் அப்படி தான் வருதுங்க. அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொள்ளுகின்ற பொழுது சிவபெருமான் அந்த வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொள்கிறார் இல்லையா, அப்படி வெண்ணெய்நல்லூரில் ஆட்கொள்கிற பொழுது வர்றது சாமி தான் அவருக்கு தெரியாமல் இருந்தது. வெண்ணெய்நல்லூர் கோயிலுக்குள்ளே போனதுக்கு பிறகு சாமி தான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி உள்ளே போன உடனேயே எதுக்கு இந்த பெரியவர் நம்மளை கல்யாணத்தை தடுத்து கூட்டிகிட்டு வந்தார், அது கூட்டிகிட்டு வந்தார், அது கோயிலுக்குள்ளே எதுக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்தார், அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை வேலை செய்கிறதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்தார், நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தவர் வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போயிருக்கணும், கோயிலுக்குள்ளே ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு ஒரு மனக்குழப்பம். அப்போ தான் சாமி அப்படியே அசரீரியாக சொல்கிறாருங்க. முன்பு நீ நமக்கு தொண்டன் அப்படின்னாரு முதல்ல சுந்தரர் பார்த்து. போன பிறப்பிலே நீ எனக்கு அடியாரப்பா, பின்பணம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீதுன்னார் சாமியினுடைய வாக்கு. முன்பு நீ நமக்கு தொண்டன், கைலாயத்திலே நீ எனக்கு தொண்டனாக இருந்த, என்னுடைய ஏவல் காரணமாக இந்த மண்ணுலகத்தில் பிறந்திருக்கிற அப்படின்னு சொன்னது தான். முன்பு நீ நமக்கு தொண்டன், பின்பணம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீது. அப்புறம் மண்புல மறையோராக நான் உன்னை ஆட்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு பாரு. அது வரைக்கும் சாமி தான் வந்தார்னு அவருக்கு தெரியாது. அப்போ சுந்தரருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த ஓசையை கேட்ட உடனே ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி அப்படின்னார். அப்படி ஒரு தாய்ப்பசுனுடைய ஒரு ஓசையை கேட்டால் கன்றுக்குட்டி எவ்வளவு மகிழ்ச்சி அடையும், அது மாதிரி மகிழ்ச்சி அடைந்தாராம். இது ஒரு இடம். இன்னொரு இடம் கடைசியாக திருவடி போய் சேர்றார் பாருங்கள். அப்போ 18 வருஷம் மண்ணுலகத்தில் இருக்கிறார். மண்ணுலகத்திலிருந்து கடைசியாக வெள்ளாணையன் மேலே கைலாயம் போகிறார். அப்படி கைலாயம் போகிற செல்லுகின்ற பொழுது அப்படியே அங்கே போய் பெருமானை பார்த்து எப்படி விழுந்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து
அப்படியே கைகள் குவித்து நின்று, சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் நோக்கி நின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்த உரணே வந்தனை என்றார் உலகுய்ய அப்படின்னு சொல்லி அங்கே எப்படி போய் சேர்ந்தார் அப்படிங்கிறத சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததன் அப்படின்னா, நீண்ட நாட்கள் தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று மீண்டும் தாய் பசுவை போய் சேர்ந்தால் எப்படி சேருமோ அது மாதிரி அங்கே போய் சேர்ந்தாராம். இது சுந்தரருக்கு 2வது இடம். இன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு, திருவையாற்றில் அந்த கண்டியூரில் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஆற்றுல தண்ணி நிறைய போகுது, அப்படியே கடல் நீர் போல் பெருக்கெடுத்து போகுது. சேரமான் பெருமான் நாயனார் இவரும் கண்டியூரில் வழிபாடு செஞ்சிட்ருக்கிறாங்க. சேரமான் பெருமான் நாயனாருக்கும் தெரியும் ஆற்றுல தண்ணி நிறையா போகுதுன்னு. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, சுந்தரர்கிட்ட சொன்னால் எப்படி இருந்தாலும் திருவையார் கூட்டிகிட்டு போயிடுவார், ஐயாற்று பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சுந்தரர்கிட்ட சொல்கிறார். தோழர் கேட்டாச்சு, அதை செஞ்சு ஆகணும். அதனால தான் இந்த கரையிலிருந்து அவர் பாடுறார், பரவும் பரிசு ஒன்று அறியே நான் பண்டே உன்னை பரவாதேன், இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நினைக்க மாட்டேன் யான். அந்த பாட்டில் வந்து அரவந்தரை கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு ஓங்காரத்தில் பாடுவார். அடிகளோ அடிகளோன்னு அந்த பதிகம் முழுக்க வரும், பாடுவார். அப்படி பாடுனதை சாமிக்கு அங்கே காது கேட்டுருச்சான். அக்கறையில் இருக்கக்கூடிய ஐயாற்று பெருமானுக்கு இந்த பக்கம் கண்டியூரில் இருக்கிறாங்க, அந்த பக்கம் அக்கறையில் சாமி இருக்கிறார். அது கேட்டுருச்சான். அப்படி கேட்ட உடனேயே அதுக்கு சேக்கிழார் பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பக்கம் இருந்து கன்று குட்டி கத்துச்சான் அம்மா அப்படின்னு, அது எதிரில் பக்கம் இருந்து சாமி அதே மாதிரி அம்மானு கத்துனாராம். சேக்கிழார் பெருமான் சொல்லாரு, மன்றில் நிறைந்து நடமாட வல்லார் கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் ஒன்றும் உணர்வினால் ஓலமிட நின்று, அதாவது ஓலமிட பொன்னிமா நதியும் நின்று நீங்கி நெறிகாட்ட அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அப்படியே அங்கேருந்து இவர் கத்துனாராம். அதே மாதிரி சாமியும் ஒரு ஓலமிட்டாராம். அப்படி ஓலமிட்டு அந்த ஓலத்தை கேட்டவுடனே பொன்னி நதி, காவிரி நதியை அப்படியே நின்று போச்சு. அப்படி ஓடிட்டு இருந்த நதி நின்று போச்சு. நின்று போனதுனால இந்த பக்கம் போனால் தண்ணி இல்லை, இந்த பக்கம் தண்ணி ஏறிட்டு இருக்குது. இமயமலை அளவுக்கு தண்ணி ஏறிடுச்சு. அப்படி ஏறிட்டுருக்கு. கல்லெல்லாம் பருக்கை கற்களாக இருக்குது. சேரரும் சுந்தரரும் அந்த பக்கம் போகணும். சரி, பருக்கை கற்கள் எப்படி 2 பேர் ஏறி போவாங்கன்னு சாமி என்ன பண்ணார், மணல் பரப்பி விட்டார். மணல் பரப்பி விட்டு அந்த மணல் மேலே 2 பேர் ஜம்முன்னு நடந்து போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே ஏறி நின்று தான். திரும்பி வந்ததுக்கு பிறகு, மீண்டும் கண்டியூர் வந்ததுக்கு பிறகு எப்பவும் போல் காவிரி சென்றது என்று சொல்லி அங்கே ஒரு ஓலம் சொல்கிறார். அங்கே அதே மாதிரி இந்த தாய் பசு கன்று குட்டிங்கிறது வருது. இது எல்லா இடத்துலையுமே சிவபெருமான் தான் தாய்ப்பசு, அடியார்கள் தான் கன்றுக்குட்டி, சுந்தரர் தான் கன்றுக்குட்டி. ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாறுது. எங்கே மாறுதுன்னா கண்ணப்ப நாயனாரோட புராணத்தில் மாறுது. கண்ணப்ப நாயனாரோட புராணத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணப்ப நாயனார் தாய்ப்பசு ஆயிடுறாரு, ஆனால் சிவபெருமான் கன்றுக்குட்டி ஆயிடுறாரு. ஆமாம், அப்படி சாமியை போய் பார்த்த உடனேயே அவர் சாமி இப்படியெல்லாம் இருக்கிறாரு, அவருக்கு பசிக்கும், முதல்ல நம்ம போய் ஏதாவது நெய்வேத்தியம் கொண்டு வரலாம். அவருக்கு தெரிஞ்ச நெய்வேத்தியம் என்ன, பன்றிக்கறி, முயல் கறி, இது தானே. அப்படி எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிறாரு. அப்புறம் திரும்பி வர்றாரு. ஏன்னா போகிற போது ஏதாவது வேடர்கள், ஏதாவது மிருகங்கள் ஏதாவது வந்து அவரை துன்புறுத்திருச்சுன்னு என்ன செய்கிறது? அதனால் முழுசாக போகவும் முடியல, போகாமல் இருக்கவும் முடியல. போக வேண்டியது வர வேண்டியது, போக வேண்டியது வர வேண்டியது. இந்த உருகயிற்று ஊசல் போலன்னு சொல்லுவாங்க. அது கயிறு, ஊசல் கயிறு எப்படி ஆடிட்டுருக்கு, அது மாதிரி போகிறாரு வராரு, போகிறாரு வராரு. அங்கே ஒரு ஓமை சொல்கிறாருங்க, கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நிற்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஒரு கன்றுக்குட்டியை பிரிய மனமில்லாத பசு, தாய் பசு போல கண்ணப்பர் அங்கே தவிக்கிறார். அந்த ஒரே இடத்துல மட்டும் பெரிய புராணத்தில் சிவபெருமானை கன்றுக்குட்டியாகவும் கண்ணப்பரை வந்து தாய் பசுவான்னு சொல்கிறார். ஏன்னா அந்த தாய் அன்பு அப்படிங்கிறது அங்கே தான் பார்க்க முடியும். அதனால் அங்கே மட்டும் மாறி வருதுங்க. அதனால் அதான் சோதித்தால் என்ன. இப்போ அந்த கன்றுக்குட்டி இறந்ததுனால அந்த தாய் பசுவனால் ஒன்றும் முடியல. அப்படியே அலமந்து சோர்ந்து கீழே விழுந்து அது வந்து மீண்டும் எழுந்து நிற்குது. துள்ளி போந்தது, அதை மெய் நடுக்குற்று நிற்குது. அப்படியே நடுங்கி நிற்கிற பொழுது காண்பார் யாருக்கும் அதன் அழகும் வண்ணமுமே கண்ணுக்கு முன் தோன்றி அதனிடத்திலே இரக்கம் மிகுதி உண்டாக்குதல் அதனே வற்புறுத்தி கூறினார் என்று சொல்லி புனிற்று ஆவின் கன்று என்று சொல்லி சொல்கிறார். அப்படி உம்பரின் அடைதல்னா இறந்து போன கண்ணுக்குட்டி என்னாச்சு, மேலே போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
உருகுதாய் கன்றே நினைந்துருகும் தலையீற்று பசு, கன்றை நினைந்து எழு தாயென வந்த கணக்கது ஆகாது. திருவாசகத்தில் வருது இல்லைங்களா, கன்றை நினைந்து எழு தாயென வந்த கணக்கது ஆகாதுன்னு சொல்லி நமக்கு திருவாசகத்திலையும் வருது. அதே மாதிரி கன்றகள் புனிற்றா போல்வார்னு கண்ணப்பநாயனார் மனத்திலே வருது. கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்கிறத கூட தாய்ப்பசு தாங்க முடியாது என்று சொல்கிறார். மனதில் உள்ளன்பு காரணமாக நிகழும் நிகழ்ச்சி அதனை எடுத்துக்காட்டாக புறத்தை மெய்ப்பாடுகளை விளைத்தே விடும் என்று சொல்கிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வது போல இருக்கு. அப்போ அடுத்தது சொல்கிறார், இப்போ அந்த கன்றுக்குட்டி இறந்து போச்சு, தாய்ப்பசு நடுங்கிட்டு அப்படியே நிற்கிது, ரொம்ப சோகமாக நிற்கிது. இப்போ இந்த நேரத்தில் தெரிஞ்சிருச்சு, ஒரு கன்றுக்குட்டி தேரில் விழுந்து இறந்து போச்சு அப்படிங்கிறது இளவரசருக்கு தெரிஞ்சிருச்சு. சொல்கிறார், மற்றது கண்டு மைந்தன் வந்ததிங்கு அபாயம் என்று சொற்றடு மாறி நெஞ்சில் துயருளந்து அறிவழிந்த பெற்றமும் கன்றும் இன்று என் உணர்வெனும் பெருமை மால செற்றவன் செய்கேனென்று தேரினின்று இழிந்து வீழ்ந்தான். அப்படியே மேலிருந்து கீழே குதிக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி நடந்துருச்சு, இது ஒரு தவறு என்று சொல்லி இளவரசரை கீழே இறங்குறார். மற்றது கண்டு மைந்தன் வந்ததிங்கு அபாயம் என்றனர். இப்படி மேல் கூறியபடி நிகழ்ந்ததனை அரசகுமாரன் கண்டு இங்கு அபாயம் வந்துவிட்டது என்று உரை குளறி மன துன்பமடைந்து அறிவை இழந்து, அப்படியே அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, மனசு ரொம்ப துன்பமடைந்து அறிவெல்லாம் இழந்து போய் இன்று பசுவும் கன்றும் எனது உணர்வாகிய பெருமையை அடியோடு அழியும்படி செய்து விட்டனவே, இதற்கு நான் என்ன செய்ய வல்லேன் என்று சொல்லிக்கொண்டு தேரிலிருந்தும் இறங்கி கீழே வீழ்ந்தனர் என்று சொல்லி அப்படியே தேரிலிருந்து கீழே இறங்கி அரசகுமாரன் இப்போ வெளியே கீழே நிற்கிறார். ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறார். நெஞ்சில் துயர் உழந்து என்று சொல்கிறார். வந்தது இங்கே ஒரு அபாயம். அபாயம் என்ன அப்படின்னு சொல்லாத, வந்தது அபாயம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு அபாயம் ஒரு தவறு நடந்து போச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லாமல் வந்தது அப்படின்னு உரை தடுமாறி பேசுகிறாராம். அப்படி சொல்கிறார். பெற்றமும் கன்றும் பசு முன்னே புகுந்திறந்தது கன்றேயாகவும் இதன் பெருந்துன்பத்துக்கும் பலிக்கும் பசுவின் பெருமையே நிலைக்களமாதன் பெற்றத்தை முன்னே வைத்தார் என்று முதல்ல பசுவை சொல்கிறார். அதற்கு பிறகு கன்றுக்குட்டியை சொல்கிறார். உணர்வெனும் பெருமை மாலை, உணர்வாகிய பெருமை, அதாவது என்னுடைய உணர்வெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு என்று சொல்லி மாலச்செற்ற என்று சொல்கிறார். உணர்வெனும் பெருமை மாலை என்பதற்கு பசுவுக்கும் தனவுக்கும் உணர்வு ஒன்றில் மட்டும் உள்ள பேதமானது இங்கு உணர்வெனும் பெருமை அடைவாகிய அறிவாகிய பேதம் என்று சொல்லி உணர்ச்சியின்றி செய்த காரியத்தினால் நீங்க என்று சொல்கிறார். வீழ்ந்தான்னா நிற்க மாட்டாதவனாய் வீழ்ந்தனன், பசு வீழ்ந்தது போலவே இகுதும் துன்பம் மிகுதியால் நிகழ்ந்தது. இப்போ எப்படி பசு துன்பப்படுதோ அதே மாதிரி அரசகுமாரனும் துன்பப்பட்டு இளவரசனும் நிற்கிறார். அலறு வேராவை நோக்கி ஆறுயிர் பதைத்து சோறும் நிலமிசை கன்றை நோக்கி நெடுதுயிர்த்து இறங்கி நிற்கும் மலர்தலை உலகம் காக்கும் மனுவெனும் எங்கோ மானுக்கு உலகில் இப்பழிவந்து எய்த பிறந்தவா ஒருவன் என்பான். அவருக்கு என்னென்னா தனக்கு ஒரு துன்பம் வந்தது அப்படிங்கிறத விட தன்னுடைய அப்பா மனுநீதி சோழருக்கு இந்த மாதிரி ஒரு பழி வந்துருச்சு என்று சொல்லி வருத்தப்படுறார். அன்று பேராவை நோக்கி ஆறுயிர் பதைத்து சோறும் அலறுகின்ற அந்த சிறந்த பசுவை ஒருபுறம் பார்த்து அந்த இளவரசர் என்ன செய்ய, தனது ஆறுயிர் பதைக்க சோர்வடைவான், தன் நிலமிசை வீழ்ந்து கிடக்கும் கன்றை பார்த்து விசனத்தால் பெருமூச்சு விட்டு இறங்கி நிற்பான். அந்த இறந்து போன கன்றுக்குட்டியை பார்க்கிறார். ரொம்ப வருத்தப்பட்டு இளவரசர் அப்படியே மனசு இறங்கி போய் நிற்கிறார். விரிந்த உலகத்தில் பல உயிர்களையும் காக்க கடவியனாய் முன்னைய மனுவே இவர் என சொல்ல பெறுகின்ற என் அரசர் பெருமானுக்கு உலகில் இல்லாத பெரும் பழி சேரும்படி நான் அவருக்கு ஒரு மகனாக பிறந்தேனே என்று சொல்லி அப்படியே ரொம்ப வெட்கப்பட்டு நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அரசருக்கு, மனுநீதி சோழருக்கு மனுவே இங்கே அரசனாக பிறந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஒரு அரசனுக்கு இப்படி நான் மகனாக பிறந்து அவருக்கு ஒரு இழிவை தேடி தந்தேனே என்று சொல்லி அந்த குழந்தை அவ்வளோ வருத்தப்படுறார். அதாவது உடம்பின் செய்கை வாக்கின் செய்கை பசுவின் வருத்தத்தை மனம் வாக்கு காயம் என்னும் முக்கரணங்களாலும் அரசமைந்தனும் அடைந்தனன் என்று சொல்கிறார். கோமான்னா தந்தை. இந்த இடத்துல அப்பான்னு சொல்லலை பாருங்க. ஏன்னா இப்போ இளவரசர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் கோமானுக்கு என்னுடைய தலைவனாகிய அரசனுக்குன்னு சொல்கிறார். என்னுடைய தந்தைக்குன்னு ஏன் சொல்லினா
இப்போ மனுநீதிக்கு வந்து மகனாக பிறக்கக்கூடிய மகன்கிற தன்மை தனக்கு இல்லை அப்படிங்கிறத அவர் மனசில் நினைக்கிறார். ஏன்னா அவ்வளவு நீதி தவறாத அந்த அரசன், ஏன்னா இந்த மாதிரி செயல் செஞ்சுட்டு நான் அவருடைய மகன் சொல்கிறதுக்கு அவருக்கே வெக்கமாக இருக்குது. இப்போ அவர் வந்து என் கோமானுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தந்தை என்னாது கோமான் என்றது பசுவதை பழிக்கு தான் காரணமாயினமையின் தந்தை என்று குரல் தகுதி என்று என கருதி கோமான் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இதுவரை இல்லாதாக இந்த பலி தன்னால் காக்கப்பெற்றதும் நீதிமனு என்று பெயர் பெறுவதும் ஆகிய உலகிலே அது மாதிரி பசுவதைத்த பலியாக இந்த பெரும் பலி, ஆனால் இது அரசனை சேர்வதற்கு இல்லை என்னும் பொருள் பெற உலகில் பலி என்று சொல்லி சொல்றார். இந்த பழி நீக்க பசு உருத்துயர் தானும் எய்த தன்னை அரசன் தேர்காலில் ஊர்ந்து விட்ட பின் தூயவனாக்கு மரபுக்குரிய மைந்தன் என்று சொல்லி, அதாவது இந்த பசுவனுடைய துன்பத்தை கடைசியாக அரசனும் அந்த துன்பத்தை நான் அடையணும் என்று சொல்லி தன்னுடைய மகனை இழக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த மைந்தன் அரசனைப் போலவே தன்னுயிருக்கு இறங்காது பசுவுக்கும் கன்றுக்கும் இறங்கி தன் பொருட்டு வருந்தாது அரசன் புகழுக்கு குறை வரும் என்று வருந்தினான். அதாவது அரசனுடைய புகழுக்கு குறை வரும் என்று சொல்லி இளவரசர் வருந்துகிறார். வந்த இப்பலியை மாற்றும் வகையினை மறைநூல் வாய்மை ஆந்தனர் விதைத்தவாற்றால் ஆற்றுவது அறமே ஆகில் எந்தையீ தரியா முன்னம் இயற்றுவன் என்று மைந்தன் சிந்தைவன் துயரத் தீர்ப்பான் திருமறை அவர் முன் சென்றான். இப்படி ஒரு பழி வந்துருச்சு, சரி எதுக்குமே ஒரு பரிகாரம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த வேதம் படித்த அந்தணர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு அப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அரசருக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த பழியை வந்து நம்ம போக்கிக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணுறார். அதாவது இவ்வாறு வந்து புகுந்த இப்பழியை மாற்றும் வகையை வேதம் முதலிய நூல்களும் அவற்றின்படி ஒழுகும் வாய்மை அந்தணர்களும் விதிக்கின்றபடி செய்வது தர்மமாயிருக்குமானால் என் தந்தை இதனை தெரிவதற்கு முன்னமே அது செய்து முடிப்பன் என்று துணிந்து அரசகுமாரன் மனத்தில் மிகுந்த வருத்தத்தை தீர்க்கும்படி அந்தணர்களிடம், இப்போ இவரே நேராக அந்தணர்கிட்ட போகிறார். யார்? இளவரசரே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்தணர்கிட்ட போய் கேட்குறார். மறைநூல் வாய்மை அந்தணர் விதித்தாற்ற வேதங்களும் அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட முறைப்படி என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத கேட்பதற்காக இவரே போனார். அந்தணர்னா எந்த உயிர்க்கும் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகும் அறவோர் என்று அந்தணருங்கிறதுக்கு பொருள் என்னென்னா, எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகும் அறவோர், பிரிதொரு உயிர்க்கு வந்த துன்பத்தை போக்கும் வலி அந்த உயிரிடத்தை செவ்விய தன்னெளி பூண்டு ஒழுகுவோர்க்கே கைவருமாதலால் அந்தணர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அரசன் அவர்கள் அந்தணர்கள் ஆகாது மறையவர்களே ஆகி நின்றார்கள் என்று முடித்து காட்டும் குறிப்பும் காண்க என்று சொல்லி பின்னவர் பின்னாடி மறையவர் முன் என்று சொல்வார். மாற்றும் வகைனா அறநூல் விதிவழி செய்யும் கழுவாய், இதனை பிராயச்சித்தம் என்பர். பசு கொலைக்கு கழுவாய் என்னென்னா, இறந்த பசுவின் தோலை போர்த்து கொண்டு ஒருவேளை உணவுண்டு அப்பசு மந்தையில் 6 மாதம் வாசம் செய்து அப்பசு கூட்டத்தை காப்பாற்றி வருதல். இதெல்லாம் பரிகாரம் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரு பசுவதை ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னா, இறந்து போன பசுனுடைய தோலை போத்திட்டு 1 மாதத்துக்கு, எத்தனை மாதம் சொல்லியிருக்குது, 6 மாதத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த பசு தொழுவத்தில் வேலை செய்கிறது. இதுதான் அதுக்கு. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இது ஒரு கழுவாக இருக்குது. அதையும் செய்கிறதுக்கு அவர் துணிஞ்சிட்டார். அது இளவரசர் அதையும் செய்கிறதுக்கு தயாராகிட்டார். ஏன்னா அறத்தில் என்ன அற நூல்படி என்ன சொல்லியிருக்குதோ அதை செய்யணுங்கிறது அவர் முடிவுக்கு வந்துட்டார். அறியா முன்னம் ஏற்றுவேன், அதுவும் அரசருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அதை நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி வேகமாக இருக்கிறார். மறையவர் முன் சென்றான். தானே தெய்வக்கலை பல திருந்த ஓதியவனாயினும் அறிவழிந்து வீழ்ந்தமையாலும் தன் காரியமே அதில், அதாவது இவருக்கே என்ன செய்கிறதுன்னு தெரியும். ஏன்னா எல்லா கலைகளும் கற்றவர் தான் வீதி விடங்கன். தனக்கு தானே ஒரு தீர்வு தேடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவங்கிட்ட போய் கேட்குறேன். இதுதான் ரொம்ப நியாயம். நமக்கு ஒரு தீர்ப்புனா நம்மளே சொல்லக்கூடாது இல்லையா, அடுத்தவங்கிட்ட போய் தான் இதுக்கு என்ன செய்கிறதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அது மாதிரி இப்போ அவர் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அங்கே போய் கேட்குறார். இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ இந்த பசு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அரண்மனை வாயிலில் ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா ஏதாவது யாராச்சும் ஒரு துன்பம் அப்படின்னா அந்த மணியை அடித்தா அரசரே நேரடியாக கேட்பார், என்ன யாருக்கு என்ன துன்பம் அப்படின்னு. இது வரைக்கும் கட்டுனதுலேருந்து இந்த மணி அடிக்கவே இல்லைங்க. அதுதான் மனுநீதி சோழருடைய ஒரு வாய்மை, அவருடைய ஒரு அரசாட்சி. இப்போ கட்டுனா சத்தம் இல்லாத அடிச்சுட்டே இருக்கும். 24 மணி நேரம் பத்தாது. ஆமாம், அது என்னைக்கு ஓய்வே இருக்காது. ஆனால் அது வரைக்கும் அடித்ததே இல்லை அந்த மணி.
அப்போ தான் முதன் இந்த அதுவும் போய் கொம்பில் போய் அந்த கயிற்றை கொம்பில் போய் பிடிச்சி அடிக்குது. அதுதான் இந்த பாட்டு. தன்னுயிர்கன்று வீய தளர்ந்தவா தரியாதாகி முன்னெருப்புயிர்த்து விம்மி முகத்தெனில் கண்ணீர் வார மண்ணுயிர் காக்கும் செங்கோன் மனுவின் பொற்கோயில் வாயில் பொன்னணி மணியை சென்று கோட்டினால் புடைத்ததென்றே. அப்படியே கண்ணில் தண்ணி வருதான் அந்த பசுவுக்கு. அது உண்மையான பசுவாக இருந்தால் தானே அது இருக்கிறதே அறக்கடவுள் தானே. ஆமாம், அப்படியே கண்ணில் தண்ணி வருது அந்த பசுவுக்கு. தன்னுயிர் கன்று ஈய தளர்ந்தவ அப்படின்னா தன் உயிர் போன்ற கன்று இறந்துபட பச துயரத்தை தாங்க முடியாததாகி. ஏன்னா எப்பொழுதும் பசுவுக்கு கன்று மேலே அவ்வளோ பிரியம் இருக்கும். அது மாதிரி முன்னே நெருப்பு வீசுதல் போல பெருமூச்சு விட்டு விம்மிக்கொண்டு முகத்திலே கண்ணீர் பெருக அப்படி நடந்து சென்று உலகத்திலே நிலை பெற்ற எல்லா உயிர்களையும் காக்கின்ற செங்கோன்மை வல்ல மனு அரசனது அழகிய அரண்மனை வாயிலில் கட்டிய அழகிய மணியை தன் கொம்பினால் அசைத்து அடித்தது அன்றே. அப்பொழுதே போய் என்ன பண்ணுது, கொம்பினாலே அதை போய் அசைத்து அடித்தது என்று சொல்லி இப்போ அந்த ஓசை இனிமேல் தான் கேட்க போகுது. மண்ணுயிர் காக்கும் அப்படின்னார். உலகில் நிலவு எவ்வகை உயிர்களையும் காக்கக்கூடிய அந்த அரசனுடைய வாயிலில் போய் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மணியை பொற்கோயில் வாயில் பொன்னணி மணி என்று. பொற்கோயில் அரண்மனைக்கு கோயில்னு பெயர் உண்டுங்க. ஏன்னா நீதி என்று சொல்லுவது இறைவனுடைய ஒரு வடிவம். நீதியை காக்கக்கூடியவர்கள் அரசர்கள் அப்படிங்கிறதுனால எப்படி கோயிலோ அதே மாதிரி அரண்மனையும் ஒரு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஆமாம், அப்படி பொற்கோயில் அரண்மனை லக்குமியை கொண்ட திருமால் போன்று காவல் தொழில் செய்யும் அரசன் வாழும் இடமாதன் பொற்கோயில் என்று சொல்கிறாருங்க. ஆமாம், பொன் அணி மணி, பொன்னினாலே அழகு செய்யப்பட்ட மணி என்று சொல்லி, அதான் இதனை ஆராய்ச்சி மணி என்பர். மணியடிக்க பெற்றால் அது ஒரு குற்றம் அல்லது அநீதி நிகழ்ந்து விட்டமை அறிவிக்கும். அக்குற்றம் யாவர் செய்தனர் என்ற ஆராய்ச்சி அதனின்று தொடங்கும் என்று சொல்லி, அதனால் அதுக்கு பேர் ஆராய்ச்சி மணி அப்படின்னு சொல்லுவாங்க. தமது குறையை மணியடிப்பதன் மூலம் வேறொரு உதவியின்றி இலகுவில் தாமே அறிவித்து கொள்ளும் பொருட்டு அரண்மனை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டே ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா அது போய் சேராது. அங்கே சொல்லி இங்கே சொல்லி கடைசி சரி நாமளே டீல் பண்ணிக்கலாம் அப்படின்பா. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தன் அப்படிலாம் இல்லாமல் நேரடியாக அரசருக்கு தெரியப்படுத்தக்கூடியதுக்கு ஒரு வழி. ஏன்னா அந்த மணி அடித்தா அரசர் என்ன துன்பம் யாருக்கு அப்படிங்கிறது நேரில் விசாரிப்பாங்க. அதனால் அப்படி அந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஓசை எப்படி கேட்டது அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க சேக்கிழ பெருமான். பழிப்பறை முழக்கோவார்க்கும் பாவத்தின் ஒலியோ வெந்தன் வழி திருமைந்தன் நாவி கொழவரும் மரளி ஊர்தி கழுத்தனிமணியினார்போ என்னத்தன் கடைமுன் கேளாம் தெளித்தெலும் ஓசை மன்னன் செவி புலம்புக்க போது. அந்த ஓசை எப்படி இருந்ததுங்கிறத சொல்கிறார் சேக்கிழ பெருமான். பழிப்பறை முழக்கோ, அதாவது பழியினது பறை முழக்கமோ, அதாவது ஒரு பழி என்று சொல்லக்கூடிய அதனுடைய பறை முழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஓசை அப்படி இருந்ததோ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கட்டுமையல்புடைய பாவத்தின் சத்தமோ, அந்த இது பாவத்தினுடைய சத்தம் போல் இருந்தது. அரசனது மரபுக்கு ஒரு மைந்தனாகிய அரசலங்குமரன் உயிரை கை கொள்ள வருகின்ற யமனுடைய ஊர்தியாகிய அந்த எருமைக்கடாவினுடைய கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய மணியினுடைய ஓசையோ அப்படிங்கிறார். எருமைக்கடா வருதுன்னு வைங்களேன், எருமைக்கடாவினுடைய கழுத்தில் அந்த மணி கட்டியிருக்குமா அந்த ஓசை போல் இருந்தது என்று சொல்கிறார். அப்படி என்று கருதும்படி தனது கடை வாயிலே இதற்கு முன் கேட்கப்பெறாத ஆர்த்து எழுகின்ற மணி ஓசையானது மன்னனது செவிப்புலத்தில் புகுந்த பொழுது இப்போ அப்படியே அந்த ஓசை அரசனுடைய காதில், ஏன்னா இதுவரைக்கும் அவன் கேட்டதே இல்லை அந்த ஓசை. மணி கட்டினதோடு சரி, எந்த துன்பமும் இல்லை மக்களுக்கு, அதனால் அது அடிக்கப்படவே இல்லை. அதை கடை முன் கேளா ஓசைனர். பழிப்பறை முழக்கோ அப்படின்னார். அதாவது பழிப்பறை முழக்கு என்று சொல்லி மணியினார் பெருசர் முன்கேள, இதற்கு முன் கேட்டிராத, இதற்கு முன் அநீதி எதுவும் நடவாததால் அது பற்றி எழும் மணி யோசையும் கேளாததாயிற்று. தூங்கிய மணின்னு சொல்கிறார் பாருங்கள். தூங்கிய மணின்னா இது வரைக்கும் அந்த மணி யாருமே அடிக்கலை அப்படின்னு சொல்கிறார். தெளித்தெழும் ஓசை செவிப்புலம் புக்க போது என்று சொல்லி, இப்படி முழுமுதற் கடவுளாய் சிவபெருமானது திருக்கோயில் வாயிலும் ஒரு மணி கட்டி இருந்ததெனவும், திரிபுராதிகளின் கொடுமை காட்டாத தேவர்கள் அதனை அடிக்கவே அதன் ஓசை மாறும் முன்னரே திரிபுரங்கள் தீப்பட்டு சாம்பராயின. அதே மாதிரி சிவபெருமானுடைய அந்த கைலாயத்தில் ஒரு மணி கட்டப்பட்டிருந்து தான் பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல. ஏன்னா அசுரர்களால் தேவர்களுக்கு துன்பம் வருகின்ற பொழுது தேவர்கள் அந்த மணியை அடிப்பாங்களாம். அந்த ஓசை அடங்குவதற்கு முன்பாகவே முப்புறங்களை பெருமான் எரித்து சாம்பலாக்கினார் என்று சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. அது மாதிரி அங்கே கட்டப்பட்டிருந்தது மாதிரி எங்கேயும்
கட்டப்பட்டிருந்திருக்கு என்று சொல்கிறார். மூவா உருவத்து முக்கன் முதல்வமை கூர் இடும்பை காவாயனக்கடை தூங்குமணியை கையாளம் அமரர் நாவாயசைத்த ஒளி மாறிய தில்லையப்பால் தீயா எறிந்து பொடியாய் கழிந்த திருபுறமே என்று சொல்லி அந்த தேவர்கள் அதை அடிக்கின்ற பொழுது அந்த ஓசை கேட்பதற்கு முன்பாகவே அசுரர்களுடைய திரிபுரத்தை பெருமான் எரித்தார் என்று சொல்லி இந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணதை அப்பர் சாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் பாடியிருக்கிறார். இதுபோலவே இங்கும் காவலனும் ஓசை கேட்டதும் முறை செய்தான் என்று சொல்லி சொல்கிறார். சரி, இப்போ அரசன் இப்போ ராஜா ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறார். இந்த ஓசையை கேட்ட உடனே ஆசனத்திலிருந்து இறங்கி வரல, அப்படி எட்டி குதித்து வர்றாராம். இழிந்து அப்படின்னா என்னென்னா வேகமாக குதித்து வர்றது. ஏன்னா இதை பார்த்து அவரால் அங்கே உட்கார முடியல, ஏதோ அநீதி நிகழ்ந்துருச்சு என்று சொல்கிறார் பாருங்க. ஆங்கது கேட்ட வேந்தன் அரியணை இழிந்து போந்து பூங்கொடி வாயில் நன்ன காவலர் எதிரே போற்றி ஈங்கிதோர் பசுபந்து எய்து இறைவா நின் கொற்ற வாயில் தூங்கிய மணியை கோட்டால் துலக்கியது என்று சொன்னார். என்ன ஓசை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆச்சரியம். அதே மாதிரி கோபம், ஏன்னா அநீதி நிகழ்ந்தால் தானே இது மாதிரி அடிக்கும். அதனால் ரொம்ப கோபம் அரசனுக்கு. ஆங்கது கேட்ட வேந்தன் அரியணை இழிந்து போந்துனர். அந்த ஓசை கேட்ட அரசன் தன் சிங்காசனத்திலிருந்து இழுந்தி போய் வாயிலில் வந்தான். அப்படி சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி முன்னாடி இருக்கக்கூடிய வாசலுக்கு அரசன் வந்துட்டார். அப்படி வாயில் காவலர்கள் எதிரே அவனை வணங்கி, உடனே வாயில் காவலர்கள்லாம் அரசரை வணங்கி கொண்டு, அரசரே, இங்கு இது ஒரு பசு எனது வெற்றி பொருந்திய வாயிலே தூங்கும் மணியை எய்தி தனது கொம்பினால் அசைத்தது. ஒரு பசுமாடு வந்தது, அதுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல. அந்த பசுமாடு அந்த கொம்பின் மூலமாக இந்த மணியை அடித்தது என்று சொல்கிறாங்க. அங்கது கேட்ட வேந்தன் செவிப்புக்க போது அந்த மணியோசை கேட்ட அரசன் அந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டபோதே அரசலங்குமாரன் தேரிலும் இழிந்து வீழ்ந்தது போல. இப்போ அதை நேரில் பார்த்த அரசலங்குமாரன் எப்படி தேரிலிருந்து எட்டி குதித்தாரோ அதே மாதிரி இவர் சிம்மாசனத்திலிருந்து எட்டி குதித்து கீழே வர போகிறார். கீழே வந்துட்டார். ஓர் பசு அவங்க சொல்கிறார், இதற்கு முன் எந்த ஒரு பசும் இவ்வாறு செய்யாமையால் இது தனித்தன்மை ஆயிற்று. அது மனிதர்களே அதை அடித்ததில்லை. அது ஒரு பசு எந்த ஒரு ஊரில் எந்த ஒரு நாட்டில் இது செயல் இது வரைக்கும் இது மாதிரி நடந்தது இல்லை. அதனால் ஓர் பசு என்று சொல்லி ஒரு தனித்தன்மையோடு சொல்கிறார். இது மாதிரி ஒரு பசு எங்கேயுமே இது மாதிரி ஒரு செயல் நடந்தது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முன் எந்த பசும் இவ்வாறு செய்யாமையால் இது தனித்தன்மை ஆயிற்று என்று சொல்கிறார். தூங்கிய மணின்னா இது வரைக்கும் அடிக்கவே இல்லை அந்த மணி. ஏன்னா துன்பம் வந்தால் தானே அடிப்பாங்க. அந்த அரசனுடைய ஆட்சி, மனுநீதியினுடைய ஆட்சியில் எந்த ஒரு துன்பம் மக்களுக்கு இல்லை. அதனால் அடிக்கப்படவே இல்லை. அதனால் தூங்கிய மணி அப்படின்னு, தூங்கிய மணின்னா தூங்கி கொண்டிருந்த மணி, அடிக்க இல்லாத மணி என்று சொல்கிறாருங்க. மணியை கேட்டால் துலங்கி தனது துயரத்தை அரசனுக்கு அறிவித்து அந்த தீர்வு தேடிக்கொள்ளும் பொருட்டு மணியை கோட்டினால் புடைத்தது. பசு குடந்த அறிவு இருந்திருக்குது. அரசு அரண்மனை வாயில் காவலர்கள் சொல்கிறாங்க, மன உணர்வில்லாத பசு மணியை எப்படி அடிக்கக்கூடும் எனின் ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதுக்கு என்ன நம்மளை மாதிரி யோசிக்கிறக்கூடிய அறிவாக இருக்குது, அது எப்படி அடிக்கும் அப்படின்னு கேள்விகள் வரும். அதுக்கு சிவகுணை உரை சொல்கிறார். மனிதர் தன் வரபு காணா வண்ணம் கன்றை செலுத்தியும் மனிதர் காட்சி புலனை மறைத்ததும் செய்வித்தது இறைவனது திரோதான சக்தியாக மறைப்பு சக்தியே இகுதே பசுவையும் இப்படி அடிக்க செய்தது. அப்படின்னா இதெல்லாம் என்ன, நமக்கு ரெண்டு சக்தி இருக்குதுங்க. ஒன்று திரோதான சக்தி, இன்னொன்று அருள் சக்தி. திரோதான சக்தி என்ன செய்யும்னா அப்பப்போ நம்மளுடைய அறிவை மறைச்சு நம்மளை உலகியல் எல்லாம் ஈடுபட செய்வது திரோதான சக்தி. இப்போ அந்த கன்றுக்குட்டி வந்ததை யாரும் பார்க்காம செஞ்சது திரோதான சக்தி. அதே மாதிரி இந்த பசு அந்த மணியை அடித்ததும் திரோதான சக்தி தான். அருள் சக்திங்கிறது எப்போ வரும்னா நமக்கு பக்குவம் வருகின்ற பொழுது அருள் சக்தி வரும். அருள் சக்தி நமக்கு வந்தால் தான் பெருமானை போய் நம்ம சேர முடியும். ஆமாம், அங்கே கூட்டிகிட்டு போகிறது யார் அப்படின்னா சாமிக்கிட்ட நீல் நெடுங்கண்ணி தான் நம்மளை கூட்டிகிட்டு போக முடியும். நம்மளே போக முடியுமான்னா போக முடியாது. ஏன்னா அப்பா யாருன்னு சொல்லி அம்மா சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆமாம், அப்பா இங்கே இருக்கிறாருன்னா அப்பா கிட்ட கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகிறது யார்? அம்மா தான். அதுதான் முக்தி பஞ்சாக்கரத்தினுடைய ஒரு பொருளே அதானுங்க. சிவன் ஒரு பஞ்சாக்கரம் இருக்குது. அது சமய விசேடங்களில் சொல்ல மாட்டாங்க, ஆச்சாரிய அபிஷேகத்தில் மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த சிவ பஞ்சாக்கரத்தினுடைய பொருள் என்னென்னா, தாயின் துணையோடு தாதையை நுகர்ந்து
தாயை மறந்து தாதையுடன் கூடி மகிழ்தல் அப்படின்னா தாயின் துணையோடு நீலநெடுங்கண்ணி அம்மையாருடைய துணையோட அண்டமுடையாரை வந்து அவருடைய திருவடியில் விழுந்து அப்புறம் கூட்டிகிட்டு வந்த அம்மாவையும் மறந்துடணும். யாரோட இருக்கணும்? கடைசி வரைக்கும் சாமி கூட தான் இருக்கணும். அதுதான் வந்து முக்தி பஞ்சாக்கரத்தினுடைய பொருளுங்க. தாயின் துணையோடு தாதையை நுகர்ந்து தாயை மறந்து தாதையுடன் கூடி மகிழ்தல். கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, அம்மாவுடைய ஒரு அரவணைப்பில் அப்பாவை போய் பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்த அம்மாவை மறந்துடணும், அப்புறம் அப்பா கூடவே இருக்கணும். அதுதான் முக்தி பஞ்சாகரத்தினுடைய பொருளுங்க. இப்படி இதுக்கு என்ன காரணம்? திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய மறைப்பு சக்தி. அப்புறம் இறைவனுடைய நீதி என்கிற அறக்கடவுளை இவ்வாறு பசுவாய் வந்தது என்று வரலாறும் காணப்பெறும். தனிப்பெரும் தருமம் என்று சொல்லி பாட்டில் வருது. புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக ஒரு ஆன்மா பல பல உடலெடுக்கும் இயக்கற்கிணறு என்று சுந்தரமூர்த்தி தேவாரத்தில் சொல்லப்படுகிறது. அது மாதிரி புலி, வானரகம், நாகம், எறும்பு முதலிய அகிரணைகளும் பூர்வ சின்னமத்தில் எஞ்சி நின்ற கர்மம் காரணமாக இழிந்த பிறவி அடைந்தாலும் புண்ணிய சிறப்பினாலே ஈசனை அறிந்து பூசை செய்தது. நாம் சொல்கிறோம்ல, ஈங்கோய் மலை வழிபாடு செய்தது, எறும்பியூர் எறும்பு வழிபாடு செய்தது, கரவீரம் கழுதை வழிபாடு செய்தது, பாம்பு வழிபாடு செய்து, இப்படியெல்லாம் இருக்குது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எல்லா பாம்பு அப்படி வழிபாடு செய்யுமானா செய்யாது. அந்த ஒரு பாம்பு மட்டும் எப்படி அங்கே வழிபாடு செஞ்சது? இப்போ காலத்தில் பாம்பு வழிபாடு செஞ்சது, யானை வழிபாடு செஞ்சது, சிலந்தி வழிபாடு செஞ்சதுன்னா அந்த ஆன்மாக்களுடைய பூர்வ புண்ணியம், அதாவது போன பிறப்பில் ஏதோ ஒரு காரணத்தினால முக்தி அடையாமல் நின்று போச்சு. அந்த முக்தி அடையாத நின்று போனதனுடைய அந்த எஞ்சி நின்ற அந்த வினை இப்போ தீர்ந்துருச்சு, மீண்டும் வந்து பெருமான் திருவடிக்கு போயிடும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே வழிய எல்லா பாம்பு, எல்லாம் சிலந்து, எல்லா கழுதையும் வழிபாடு செய்யுமானா செய்யாது. நண்டு வழிபாடு செய்திருக்குது, கழுதை வழிபாடு செய்திருக்குது, எல்லாமே வழிபாடு செய்யுமா எல்லா பக்கம் அப்படின்னா அப்படி அல்ல. அந்த எஞ்சி நின்ற பூர்வ புண்ணியம் அதுக்கு இருக்கும், அதனுடைய ஒரு வினைப்பயன் காரணமாக வழிபாடு செய்கிறது. அது மாதிரி இந்த பசுவும் வந்து இந்த அளவுக்கு அது மணியை போய் அடிக்கிற அளவுக்கு போன பிறப்பில் அது ஏதோ ஒரு தவம் செஞ்சுருக்கும் அப்படிங்கிறத நம்ம காரணம் இதுக்கு. மன்னவனதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி எண்ணிதற் குற்றதென்பான் அமைச்சரை இகழ்ந்து நோக்க முன்னுற நிகழ்ந்த எல்லாம் அறிந்துலான் முதிர்ந்த கேள்வி தொன்னெறி அமைச்சன் மன்னர் தாளினை தொழுது சொல்வான். அரசர் ரொம்ப கோபத்தில் இருக்கிறார். இப்படி நம்மளுடைய ஆட்சியில் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் இருக்கிறார். அப்படி கோபத்தில் இருக்கக்கூடிய மன்னனிடத்தில் எல்லாரும் போய் பேச முடியாது. ஒரு அமைச்சர் இருப்பார், அவருக்கு பேர் தொன்னெறி அமைச்சன்னு பேருங்க. தொன்னெறி அமைச்சர்னு நல்ல அறிவுள்ள ஒரு அமைச்சர். அரசருக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். இடம்பொருள் தெரிஞ்சு பேசுகிறதுன்னு சொல்லணும் இல்லைங்களா? இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் அப்படின்னு சொல்லி மெய்ப்பொருள் நாயனார் பணத்தில் வரும். என்ன செய்கிறான்னா, தத்தன் வரான். தத்தன் வந்து இரவு நேரத்தில் அரசர் அரசமாதேவியோட பள்ளி அறையில் இருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நான் ஆகமத்தை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன், யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆகமம் எனக்கு கிடச்சிருக்குது, அரசனை உடனே பார்க்கணுங்கிறான். யார்? முத்தநாதன். அப்படி முத்தநாதன் வந்து அப்படி சொல்லுகின்ற பொழுது தத்தன் தடுக்கிறான். இல்லை, அதாவது என்ன சொல்கிறான்னா, பெரியவங்க இருக்கிற இடம்பொருள் தெரிஞ்சு வரணும், இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னா பெரியவங்க வந்து அப்படி தனியாக இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் உடனே பார்த்தாகணும்னு அவனை தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறான். அந்த சத்தம் கேட்ட உடனே அவரே தெரிஞ்சுக்கிறாரு, எழுந்து வரார். அப்படின்னா அந்த இடம்பொருள் தெரியறது யாருக்கு தெரியும் அப்படின்னா, அந்த மெய்க்காப்பாளர்களுக்கு, அதே மாதிரி தொன்னெறி அமைச்சன் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்களுக்கு தான் தெரியும். இப்போ தொன்னெறி அமைச்சர் தான் அரசர்கிட்ட வந்து பேச போகிறார் என்னங்கிறது. அதான் இந்த பாட்டில் சொல்கிறார். மன்னவத அதனை கேளா வருந்திய பசுவை நோக்கி, அரசன் காவலாளர் சொன்னதை கேட்டும் தன் முன்னர் வருந்தி நின்ற பசுவை நோக்கியும் அதன் பின்னர் இதற்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டு அறியும் விருப்பத்தாலே அங்கு நின்ற அமைச்சர்களை இகழ்ச்சியோடு நோக்கினான். அப்படி ஒரு பார்க்குற பார்வையே ரொம்ப ஒரு மோசமான ஒரு பார்வை. என்னடா இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்குது, என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு கன்றுக்குட்டி இப்படி இறந்து கிடக்கிறதா, நம்மளுடைய ஆட்சியில் ஒரு உயிர் இப்படி துன்பப்படலாமா, இப்படி திரும்பி பார்க்கிறதே அப்படி இகழ்ச்சியாக பார்த்தாராம். அப்படி பார்த்த உடனேயே அதை தெரிஞ்சிட்டார் அந்த அமைச்சர். முன்னமே இந்நிகழ்ச்சி முழுவதும் அறிந்தவனாகிய தொன்னெறி அமைச்சன் அரசனை வணங்கி பின்வருமாறு சொல்வானாயினான். இப்போ அரசனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால
அரசர் இந்த அமைச்சருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால அரசனை வணங்கி பின்னாடி சொல்ல போகிறார். வருந்திய பசு அப்படின்னார். எண்ணிதற்குற்றது என்பான் அமைச்சரை இகழ்ந்த கண்ணீரின் மூலம் பசுவின் வருத்தத்தையும் மணி அடித்ததன் மூலம் அநீதம் நிகழ்ந்தது என்பதையும் அறிந்த அரசன், அதாவது அந்த பசுவனுடைய கண்ணீரை பார்த்து வருத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த மணி அடித்ததுனால ஒரு அநீதி நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறதையும் அரசர் தெரிஞ்சுக்கிறார். அதனால் அவர் அப்படி பார்க்கிறார். அமைச்சர்னால் மந்திர தொழில் செய்வோர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாத்தியர் என்பது வடமொழி என்று சொல்கிறார். நாட்டின் நடப்பு முழுவதும் அவ்வப்போதே தானே அறிதலும் பிறரால் கேட்டறிதலும் தொன்று தொட்டு கைவந்த நன்னறி ஒழுகுதலும் அமைச்சருக்கு இன்றியமையாத இலக்கணங்கள். ஒரு அரசன்னா எப்படி இருக்கணும்னா, அமைச்சர் அது நாட்டு நடப்பு தினசரி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாலும் அரசருடைய கவனத்துக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். முதிர்ந்த கேள்வின்னு சொல்கிறார். அதை தொன்னெறி அமைச்சன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அரசர் கேட்ட கேள்விக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த அமைச்சர் எப்படி பேசுகிறாருன்னு பாருங்கள், ரொம்ப அருமையாக பேசுவார். ஒரு அமைச்சர் எப்படி அரசனுக்கு சொல்லணும்னா இது மாதிரி தான் ஒரு அமைச்சன் இருக்கணுங்க. ஜால்ரா போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. என்ன ஒரு செய்தி அப்படிங்கிறத அப்படி நாசுக்காக சொல்லணும். அதுக்கு பேர் தான் தொன்னெறி அமைச்சன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. வளவ நின் புதல்வன் நாங்கோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர்த்தானை சூழ அரசுலாம் தெருவில் பொங்கால் இளைய ஆண்கன்று தேர்கால் இடை புகந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது தன்மை என்றான். அந்த அரசனுக்கு தொன்னெறி அமைச்சர் எப்படி சொல்கிறார்னா, அரசரே, உம்முடைய புதல்வன் அங்கு ஒரு அழகிய பெரிய தேரின் மேல் ஏறிக்கொண்டு அநேகம் தேர்ப்படைகள் தன்னை சூழ்ந்து வர அரசர்கள் உலா செல்லும் தெருவிலே உலா போகும் காலத்தில், எல்லாம் நல்லா கவனமாக கேட்கணுங்க. அரசர்கள் உலா போகக்கூடிய பொதுவான வீதியில் வரல. இப்போ நம்மெல்லாம் தேர் இழுத்துட்டு போகிறோம் இல்லையா, அது மாதிரி பொது வீதியில் அரசுலாம் தெரு அப்படிங்கிறார். அப்படி அந்த அரசுலாம் தெருவிலே செல்லுகின்ற பொழுது இளைய பசுங்கன்று தேர்காலினுள்ளே புகுந்து இறந்துபட்டது என்று அது அவ்வாறாகவே தளர்வுகின்ற அந்த தாய்ப்பசு வந்து இங்கே இத்தன்மையை செய்தது அப்படின்னு நாசூக்காக சொல்கிறார். அப்படின்னா வளவ அப்படிங்கிறது சோழர்களை குறிக்கக்கூடிய ஒரு விழிச்சொல். சோழர்களை வந்து வளவன்னு சொல்லுவாங்க, செம்பியன் சொல்லுவாங்க. இதெல்லாம் சோழர்களை குறிக்கக்கூடிய சொல். நின் புதல்வன் நாங்கள் ஒரு மணிநெடும் தேர் மேல் ஏறி, இப்போ இளவரசர் எப்படி போகிறாருன்னா பெரிய தேர் மேலே ஏறி போகிறாரு. நிறைய படைகளெல்லாம் சூழ்ந்து வருது. அந்த தேரிலே மணிகள் கட்டப்பட்டிருக்கிறது, மணிநெடும் தேர் மேல். ஏன்னா அந்த சத்தத்தில் ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுபோக நிறைய இளவரசர்கள்லாம் கூட வராங்க. கட்டியம் சொல்லக்கூடியவங்க எல்லோரும் வராங்க. அந்த மணியினுடைய ஓசை, அதனால் எந்த ஒரு சத்தமும் கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல அதை சொல்கிறார். அப்படி வருகின்ற பொழுது சொல்கிறார், அளவிரம் தானே சொல் அரசுலாம் தெருவில் போங்கால். அது ரொம்ப முக்கியம். அரசுலாம் தெரு அப்படிங்கிறது அங்கே வேறு யாருக்கும் வேலை இல்லை, யாரும் போகவும் கூடாது. அரசர்கள் மட்டும்தான் போகணும். இளவரசர் போகலாம், அரசர் போகலாம். அது ஒன்றும் பொது வீதி கிடையாது. அப்படி அரசுலாம் தெருவில் போங்கால். அவர் எங்கேயும் போகல, அமைச்சர் அந்த அரச வீதி வழியாக தான் போனார். அப்படி செல்லுகின்ற பொழுது இளைய ஆண் கன்று, ஒரு சின்ன கன்று கூட்டி ஒன்று என்ன செஞ்சுன்னா தேர்கால் இடை புகுந்து, தேர்னுடைய பின் சக்கரத்து காலில், அது பாருங்கள் முன்னாடி அடித்தா தானே கேஸு, அதுலேயும் கூட ஒரு இது இருக்குது. அந்த கன்று கூட்டி பின் சக்கரத்தில் தான் போய் விழுந்துருக்குது. அப்படியா? அப்படின்னா எந்த விதத்தில் அந்த இளவரசர் மேலே தப்பே சொல்ல முடியாது. அதான் சொல்கிறார், இளைய ஆண் கன்று தேர்கால் இடை புகுந்து இறந்ததாக தளர்வுரிமித்தாய் வந்து விளைத்தது தன்மை என்றானார். இப்போ அந்த கன்றை இழந்த தாய்ப்பசுவானது தன்னுடைய துன்பத்தின் காரணமாக அது வந்து இது மாதிரி செய்தது என்று சொல்லி, அதாவது எந்த விதத்திலையும் அரசர் மேலே, இளவரசர் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தொன்னெறி அமைச்சர் சொல்கிறார். ஆமாம், வளவன் அப்படின்னா சோழர், புதல்வன்னா மகன். இறந்ததாக தளர்வுறும் என்று சொல்லி தேர்மேல் ஏறி அப்படின்னா மேலே இருக்கிறார். கீழே வரக்கூடிய ஆபத்தெல்லாம் ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த காரணத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், அமைச்சுத்திறத்தின் சிறப்புகள் எல்லாம் அமைச்சரிடத்து பொருந்தி இருந்ததோடு இந்த ஆசிரியரிடத்தும் பொருந்தி இருந்தமை இங்கே உய்த்து உணர்தல் பாலது. அப்படின்னா இப்போ சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த சரிதம் மனுநீதி சோழருடைய சரிதம் மட்டும் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசனுடைய சரிதம், மனுநீதி சோழருடைய சரிதம். இப்போ இந்த சரிதத்தை எழுதுனது யார் அப்படின்னா சேக்கிழார் பெருமான். அவரும் ஒரு அமைச்சராக இருந்தவர். அனபாய சக்கரவர்த்தியினுடைய மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தவர் சேக்கிழார் பெருமான். அப்புறம் இதுக்கு உரையாசிரியர் யார்? சிவக்குனி ஐயா, சி.கே. சுப்பிரமணியம் முதலியார்.
கோவை சி.கே. சுப்பிரமணியம் முதலியார் அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு அரசனுடைய சரிதத்தை எழுதுனது அமைச்சர், அதுக்கு உரையாசிரியர் யாருன்னா வழக்கறிஞர், ஒரு வக்கீல். அப்படின்னு இந்த சரிதை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லா விதத்துலேயும் எப்படியெல்லாம் அலசி உரை எழுதணுமோ அப்படி எழுதியிருக்கிறார். ஏன்னா அவர் வழக்கறிஞர் இருந்தவர், அதனால் சட்டத்திட்டங்களால் அவருக்கு தெரியும். அதை சேக்கிழார் பெருமான் ஒரு அமைச்சராக இருந்த அரசன் எப்படி இருக்கணும், அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மனுநீதி சோழருடைய சரிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொன்ன உடனேயே அவ்வுரை கேட்ட வேந்தன் ஒரு துயரம் எய்தி வெவ்விடம் தலை கொண்டார் போல் வேதனை அகத்து மிக்குங்கு இவ்வினை விளைந்தவார் என்று இடருறும் இறங்கும் ஏங்கும் செல்விதன் செங்கோல் என்னும் தெருமருந்தெளியும் தேரான். அப்படி சொன்ன உடனே அதை கேட்டு அவருக்கு ஒன்றும் மகிழ்ச்சியெல்லாம் ஆகலை. விஷம் தலைக்கேறின மாதிரி கோபம் வந்து தான் யார் மனுநீதி சோழருக்கு இதை நியாயப்படுத்தி சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி விஷம் தலைக்கேறின மாதிரி கோபம் வந்திருக்கு. அந்த வரலாற்றை கேட்ட அரசன் பசுவடைந்த துன்பத்தையே தானும் அடைந்தவனாகி, அந்த பசு என்ன வேதனை அடைஞ்சதோ அதே வேதனையை அரசனும் அடைஞ்சிருக்கிறார். விடம் தலையின் மீது ஏறிவிட்டார் போல உள்ள வேதனை மிகுந்து இங்கு இந்த கொடுமை விளைந்தது எவ்வகை என்று துன்பப்படுவான், இறங்குவான், ஏங்குவான், தன் செங்கோல் செவ்விது என்று தன்னையே இகழ்ந்து கொள்வான். நல்லா இருக்குது நம்முடைய செங்கோல் ஆட்சி என்று சொல்லி தன்னைத்தானே இகழ்ந்து கொண்டு மனுநீதி சோழர் என்ன செய்கிறார்னா, மனம் சுழல்வான் பின் சிறிது தெளிவு கொள்வான் ஆயினும் தேற்றத்தை அடைய மாட்டாதவன் ஆயினான் என்று சொல்லி என்ன சொன்னாலும் அவருக்கு மனசு தேரலை. நம்ம தப்பு நடந்து போச்சு, நம்மளுடைய ஒரு அரசாட்சியில் நம்முடைய செங்கோலுக்கு ஒரு இழுக்கு வந்து விட்டது என்று சொல்லி அரசர் இந்த இடத்துல ரொம்ப வருந்தி இருக்கிறார். கேட்ட வேந்தன் துயரமேதி, கேட்டபோதே பசுனு துன்பத்தை தான் அடைந்தான் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இது தலையன்பினுடைய ஒரு திறம். முன்னரே பசுவை கண்டான் ஆயினும் அதன் வரலாறு தெரியாமையின் பொது வகையில் கவன்றனன். முதல்ல பசுவை பார்த்தாரு, இது என்ன நடந்ததுன்னு அவருக்கு முழுசும் தெரியல. இப்போ தெரிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப வருத்தப்படுறார். வெவ்விடம் தலை கொண்டார் போல, கொடிய பாம்பின் விடம் தலைக்கேறினார் போல் அவர் துன்பப்பட்டார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆவொரு துயரம் எய்தி, இப்போ பசு என்ன துயரத்தில் இருக்குதோ அதே துயரத்தில் அரசனும் இருக்கிறார். மண்ணுயிர் புறந்து வையம் பொதுக்கடிந்து அறத்தில் நீடும் என்னெறி நன்றால் என்னாம் என் செய்தால் தீருமென்னும் தன்னிலம் கண்டு காணா தாய்முகம் கண்டு சோறும் அந்நிலை அரசனுற்ற துயரமோர் அளவிற்று அன்றால். அந்த அரசன் அப்பப்பட்ட துன்பத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. மண்ணுயிர் புறந்து வையம் பொதுக்கடி, நிலை பெற்ற உயிர்களை எல்லாம் தீங்கு வாராமல் காத்து உலகம் எல்லாருக்கும் பொதுவாம் என்பதின்றி எனக்கே உரியது என்னும்படி தர்மவழியே இந்நீண்ட காலம் செலுத்திய எனது அரசாட்சி மிக நன்றாக இருக்கிறது என்று தன்னைத்தானே இகழ்ந்து, இதுவரைக்கும் நான் தர்மத்தின் வழியில் நின்று செய்த ஒரு அரசாட்சி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே இப்போ இகழ்ந்து சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய அந்த ஆட்சியா என்று சொல்லி இகழ்ந்து கூறுவான். என்ன செய்தால்தான் இது தீர்வடைய போகிறது என்று சொல்வான். தனது இளங்கன்றை காணாத தாய் பசுவை பார்த்து மறுபடியும் அந்த பசுமாட்டை பார்க்கிறாரு, ரொம்ப சோர்வடைஞ்சிட்றார். இவ்வாறு அந்நிலையில் அரசன் அடைந்த துன்பத்திற்கு ஒரு எல்லை இல்லை என்று சொல்லி சொல்கிறாருங்க. உயிர் புறந்த அறத்தில் நிலைத்து நின்ற உயிர்களை காத்து அறத்தின் வழியை காவல் புரிதல் தான் அரசனுடைய ஒரு கடமை என்று சொல்லி பொதுகடிந்து உலகம் காத்தல் பிறருக்கு உரியது என்று பொதுவாதலை நீக்கி தனக்கே உரிமையாக்கு கொண்டு என்று சொல்லி சொல்கிறாருங்க. பொதுகடிந்து இனிது காக்கும் கொற்றவன் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு அரசன்னா எப்படி இருக்கணும்னு பின்னாடி தான் வருது, இந்த சரீரத்தில் தான் வருது, பின்னாடி வருது. இப்போ எத்தனை மணி வரைக்கும் பார்க்கலாம், நிறைவு செஞ்சுக்கலாமா? சரி, இப்போ 33 பாடல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆமாம், இப்போ அரசர் தொன்னறி அமைச்சன் சொல்வதை கேட்டு அரசன் மீண்டும் ரொம்ப கோபமுற்று என்னுடைய அரசாட்சி இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று சொல்லி மனசில் நினச்சி அவர் வருத்தம் தெரிவித்து இப்போ அந்த தாய் பசுனுடைய துன்பத்தை தானும் அடைந்தவனாக இருக்கிறார். அடுத்து என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த வாரம், அதாவது ஒரு அரசனுக்கு இலக்கணம் அப்படிங்கிறது அடுத்த வாரத்தில் சொல்கிறார். மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதரத்தால் கல்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ என்று சொல்லி அமைச்சர்கிட்ட பேசுவார் அரசர். அப்படின்னா ஒரு அரசனுடைய கடமை என்னென்னா, இந்த உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பம் 5 வகையால் வருமா. 5 வகையால் அப்படின்னா, தன்னால் முதல்ல அரசனால் துன்பம் வரும்,
ஏன்னா மோசமான சட்டங்களை இயற்றி மக்களை துன்பப்படுத்துவது. அதே மாதிரி பரிசனங்கள் சொந்தக்காரர் மூலமாக மந்திரி, முதலமைச்சர் இவங்களுடைய சொந்தக்காரர் மூலமாக சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களுக்கு துன்பம் வருமா? தன்னால், தன் பரிசனத்தால், அப்புறம் ஊனமிகு பகைதிறத்தால் பகைவர்களால் துன்பம் வரும். அப்புறம் திருடர்களால், கள்வரால், அப்புறம் சிங்கம், புலி போன்ற உயிரினங்களால் துன்பம் வருமா? இந்த அஞ்சையும் நீக்கி யார் ஒருவன் அரசாட்சி செய்கின்றானோ அவன்தான் உண்மையான அரசன் என்று சொல்லி அரசனுக்கு இலக்கணம் இந்த சரியத்தில் சொல்லப்படுது. அது அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்லி இதோடு நம்ம இன்று நிறைவு சிந்திக்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மறிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.